மேற்கொண்டு நம்ம கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். ஸோ நிறைய பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்குறது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்தையும் ஒரு நிவாக ஓரியன்டேஷன் வெல்கம் பண்ணி டேரக்டாக நம்ம விஷயத்துக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே இங்கே வந்திருக்கிற எதுக்காக முதல்ல அந்த விஷயம் தெரிஞ்சு இல்லைங்களா, எதுக்காக வந்திருக்கோங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு அது உள்ள போனாதான் அதுக்கான அர்த்தம் இருக்கு இல்லைங்களா. எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல அவங்க பேசுறது ஒரு நேரம் ஒதுக்கி நீங்க நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னா எதுக்காக வந்திருக்கோம், உங்களை என்ன சொல்லி இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லி இன்வைட் பண்ணிருக்கலாம். பட் நீங்க எதுக்காக உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் தெரியணும் இல்லைங்களா. அப்ப எதுக்காக வந்திருக்கோங்க, கொஸ்டின் கேட்டா எல்லா பேருக்கு ஆன்சர் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கும். இங்க வந்து கொஸ்டின்லாம் கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி பரவாயில்ல, உங்களுக்காக ஆன்சர் நானே பண்ணிடுறேன். என்ன காரணத்துக்காக வந்தா சரி, நீங்க வந்திருக்கிற விஷயம் இதுக்காக தான் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருக்குமே அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கடவுள் இருக்கும் இல்லைங்களா. கடவுள் லேடிகன்ஸ் கும்பிடுறோம் இல்லைங்களா. கடவுள் நம்பிக்கைலாம் இருக்கும், சில ஒரு பிரபஞ்சத்தின் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கோ தினம் நம்ம இந்த பிரபஞ்சத்துல இந்த கடவுள்கிட்டயே நம்ம தினம் ஒரு விஷயத்த வேண்டுறோமா இல்லைங்களா. நம்ம லைஃபுக்கு முக்கியம் வேண்ட ஒரு விஷயம் என்னவா இருக்குங்க, டெய்லி நம்ம ப்ரேயர் பண்றோம் இல்லைங்களா. காலையில பிரபஞ்சத்துக்கிட்டயோ கடவுள்கிட்டயோ ப்ரே பண்றோம். என்ன ப்ரே பண்ணுவோம் மோஸ்ட்லி, கடவுளை என்ன மட்டும் காப்பாத்து அப்படி இல்லைங்களா. நல்ல மக்கள் எல்லாரும் இப்ப எல்லாருக்கும் சேர்ந்து வேண்டுறோம். அப்போ வேண்டும் போது என்னங்க, முதல்ல நானும் என் குடும்பமும் சுற்றுச்சூழல் எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும். அடுத்த என்ன வேண்டுவோங்க, அடுத்த விஷயம் பிசினஸ், பணம், அது நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கைங்கிறது வேண்டும் இல்லைங்களா. நம்ம வேலைக்கு பண்ண நல்ல ஒரு அந்த சேலரி ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் வேண்டுவோம். பிசினஸ் பண்ண நல்ல பிசினஸ் பண்ணி நல்லா ப்ராஃபிட் வரணும் வேண்டுவோம். சும்மா நிறைய விஷயங்கள் இது எல்லாமே பொருளாதார சம்பந்தப்பட்டது. முதல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, ரெண்டாவது பொருளாதார சம்பந்தப்பட்டது. இதுக்கு அடுத்து வேற ஏதாவது முக்கியமா வேண்டிய வாய்ப்பு இருக்குன்னா அப்போ தேவைக்காத சில விஷயங்கள் வேணும். இன்னைக்கு இந்த விஷயம் நடக்கணும், எனக்கு அந்த விஷயம் நாளைக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தனிப்பட்ட விஷயம். காமனா எல்லாரும் வேண்ட விஷயம் என்னங்க, முதல்ல ஆரோக்கியம், ரெண்டாவது ஐஸ்வர்யம். இந்த ரெண்டு தான் முக்கியமா நம்ம கேட்கறது. நம்ம கடவுள்கிட்ட தினம் தினம் கேட்டுட்டு இருக்கிற ரெண்டு விஷயம் நம்ம லைஃப்ல இன்னைக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? 100% கிடைச்சிருக்கா? 100% யாரும் ஆரோக்கியமா இருக்கிற பீப்புள்ஸ் எனிபடி இருக்கிறது கொஞ்சம் கை தூக்கணும். ராஜமனுஷன் 10 லேப் இருக்கீங்களா? ஜஸ்ட் ஒரே புத்து தான், ஒரு பிளட் ஒரு சுட்டு எடுத்தோம்னா தெரிஞ்சுக்குவாங்க. ஃபைன். அப்போ அப்படி யாரும் இல்லை அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. இன்க்ளூடிங் மீ, எனக்கும் கண்டிப்பாக ஒரு 5-10% இருக்கலாம் இல்லைங்களா. மாதிரி எல்லாருமே 100% அப்படிங்கிறது கிடையாது. முதல்ல அதுவே நம்ம. ரெண்டாவது விஷயம், பொருளாதாரத்துல தன்னிறைவா நம்ம ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா ஒரு எனக்கு போதும் போதுங்கிறவங்க எல்லாம் கிடைச்சிருக்கு, பணம் கிடைச்சிருக்கு, எனக்கு இதுக்கு மேல ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு திருப்திகரமான மனநிலையில யாரா இருக்கீங்களா? அந்த மாதிரி எனிபடி இல்ல. அப்ப இந்த ரெண்டு விஷயமே இந்த 100% லைஃப்ல ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ உங்கள்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் நான் கேட்கிறேன். கடவுள் மேபி உங்க முன்னாடி வந்து ஒரு வரன் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டா மேபி நிறைய பேர் நம்பிக்கை இருக்காது. எல்லாரையும் கடவுள் வரப்பா இருக்கு கலியுகம் இல்லைங்களா. சரி, கனவுல வரான்னு வச்சுக்கோங்க. கனவுல வந்து உங்கள்கிட்ட ஒரு ஒரு விஷயம் கேட்கறது, வரவு கொடுக்க கேட்கறாரு. கனவு வந்தாரு, பக்தா பக்தி இத்தனை நாளா நீ வந்து இவ்வளோ கும்பிட்டு வேண்டிக்கிட்ட, இன்னைக்கு உனக்கு ஏதோ பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன், என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்டாச்சு. நம்ம அப்படி கேட்டால் நம்ம லிஸ்ட் போட்டுருவோமே இல்லைங்களா. அப்படியே கீழே வரைக்கும் லிஸ்ட் போகும். அதனால அவர் என்ன பண்றாரு, அட்வான்ஸா அவர் திங்க் பண்ணிட்டு உங்களை பத்தி தெரிஞ்சுட்டு ஒரு வரம் மட்டும்தான் கேட்கணும், அதுவும் ஒரு வார்த்தையில கேட்கணும்னு சொல்லிட்டாரு. இப்போ நீங்க என்ன கேட்பீங்க? ஒரே வாய்ப்பு லைஃப்ல கடவுள் பார்த்து கேட்கறதுல ஒரே வாய்ப்பு, ஒரே வரம், ஒரே வார்த்தை, என்ன கேட்கணும்? இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன கேட்பீங்க? ஆரோக்கியத்தை ஃபர்ஸ்ட் கேட்பீங்க. மேடம்க்கு ஆரோக்கியம், ஓகே. வேற எல்லாருக்கும் ஒரு நீங்க பேசுற ஜிஎஸ்டி இல்ல, தாராளமா பேசுறேன். செல்வம், ஓகே. ஹாப்பினஸ், ஓகே. இந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சார். ஹாப்பினஸ், சந்தோஷம் வந்தா போதும் லைஃப்ல இல்லைங்களா. சந்தோஷம் எதாவது கிடைச்சா வருங்க, ஆரோக்கியம் கிடைச்சாலும் ஐஸ்வர்யம் கிடைச்சாலும். இப்ப சார் கேட்ட ஐஸ்வர்யம் வந்தாச்சு, அனுபவிக்க ஆரோக்கியம் இல்ல, சந்தோஷம் இருக்குமா லைஃப்ல? மேடம் கேட்ட ஆரோக்கியம் கிடைச்சாச்சு, ஆனா லைஃப்ல ஐஸ்வர்யம் நினைச்சபடிக்கு வரல, சந்தோஷம் இருக்குங்களா? அப்போ ரெண்டும் சேர்ந்து எங்க கிடைக்குதோ அங்க மட்டும்தான் உண்மையான நிம்மதியான சந்தோஷம் கிடைக்கும். அப்ப சிம்பிளா நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்கலாம்? ஷார்ட் கட்டா, கடவுளே என்ன சந்தோஷமா வச்சு என்ன சந்தோஷம், நிம்மதியான சந்தோஷமா வாழ்க்கை இல்லைங்களா. படுத்த நிம்மதியா தூக்கம் வருங்களா, சந்தோஷம் தான். ஓகே, இந்த விஷயம் நம்ம லைஃப்ல வரணும்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஆரோக்கியத்திலையும் பொருளாதாரத்திலையும் நம்ம தன்னிறைவடையாம அந்த நிம்மதி சந்தோஷம் நம்ம லைஃப்ல வளர்க்கும். உண்மையா இல்லைங்களா? புரியுறீங்க? அந்த ரெண்டு விஷயம் கொடுக்கறதுக்கான இடம் தான் இல்லையா. அப்ப எதுக்கு வந்திருக்கும் தெரிஞ்சுட்டீங்களா? இந்த விஷயத்தை இது வரைக்கும் உங்க லைஃப்ல யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி டாக்டர்ஸ், தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமிலியாக டாக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க.
இல்லை நீங்களோட ரெகுலராக போயிட்டு டாக்டர்ஸ் கொடுப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு அந்த டாக்டர் வந்து லைஃப்ல எனக்கு எந்த நோயுமே வரக்கூடாது டாக்டர், எனக்கு ஏதாவது சீக்கிரம் சொல்லி கொடுக்க சொன்னா சொல்லுவாங்க, சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அவருக்கு ஒர்க்கெல்லாம் போயிடும் இல்லைங்களா? சரி, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாராவது எடுத்துங்க, வெல் விஷஸ் யார், உங்களோட நல்ல பொருளாதாரத்துல ரொம்ப வெல் செட்டில்டான பீப்புள்ஸ், அவங்க கிட்ட போய் நீங்க எப்படி செட்டில் ஆனீங்க, எப்படி சம்பாதிச்சீங்க அப்படி அந்த சீக்கிரம் சொல்லி கொடுங்க கேட்டா சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்தா என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம பீட் பண்ணி போயிடும். அதுக்காகவே நம்ம சொந்த வந்ததுலேயே நிறைய பேர் அப்படிதான் இல்லைங்களா? நம்ம அவங்களுக்கு நமக்கு அவங்க உதவி பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதாவது நம்மளால அவங்க நல்லா இருக்கும், ஆனா நம்மளை விட நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிறைய பேர் இருக்கா இல்லைங்களா? அதனால யாரும் இந்த விஷயத்த சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு சீக்கிரட்டுமே எங்கேயும் கிடைக்காத விஷயம். இன்னைக்கு இந்த இதுல லைஃப்ல அந்த முழு ஆரோக்கியத்தை அடையறதுக்கான விஷயங்களை தெரிஞ்சவங்களும் அத பொருளாதாரத்தை தலைவர் அடைஞ்சவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த விஷயம் சொல்லி தராங்கன்னா அந்த சீக்கிரட்டை நம்ம ஏற்றுக்கலாமா இல்லைங்களா? இப்ப அதை சொல்றத நானும் வந்திருக்கேன். நீங்களும் ஓகே எனர்ஜியா சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன். அந்த விஷயத்துக்கு முதல்ல நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் நமக்கு ஆரோக்கியம் முக்கியம் அப்படிங்கறத விட ஆரோக்கியம் முக்கியம் தான் ஃபர்ஸ்ட். சுகரந்தால் சித்திரம் வரை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த ஆரோக்கியத்தை அடையறதுக்கே நீங்க பணம் தேவைப்படுதா இல்லைங்களா? நல்ல பொருளை வாங்கி சாப்பிடணும் இல்லைங்களா? அதுக்கே நமக்கு பணம் தேவைப்படுது. அப்போ இந்த பண விஷயத்தை போல முதல்ல பொருளாதாரத்தை ஃபர்ஸ்ட் பார்த்து அதுக்கப்புறம் நம்ம ஆரோக்கிய விஷயத்தையும் பார்க்கலாம். ரெண்டு பேரும் ஒன்று இம்பார்ட்டன் தான். இது மட்டும் தான் இம்பார்ட்டன், அப்படி மட்டும் தான் இம்பார்ட்டன் கிடையாது. ரெண்டுமே ஒன்று சொல்லக்கூடியது இல்லைங்களா? அப்ப அது ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு ஒரு எக்கனாமிக்ஸ்ல வந்து ஒரு ஃபினான்ஷியல் விஷயத்தை சொல்லி தரக்கூடிய சூப்பரான ஒரு விஷயம் கேஷ் ஃப்ளோ போர்டுன்னு சொல்லிட்டு உலகத்துல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு புக், அதிகமா சேலான ஒரு புக். ரிச் டாட் புவர் சொல்றதோட ஆதர் வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் டி கியோசாகி, வேர்ல்ட் ஃபேமஸ் ஆதர். இவர் எழுதுற புக் வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. நிறைய பேரோட லைஃப்ல பொருளாதாரத்தை வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்துற ஒரு முக்கியமான பங்கா இந்த புக் அமைது. அதுல சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம இன்னைக்கு சொல்ற எடுத்து வந்திருக்கோம். ஒண்ணுன்னா இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிற ஒரு வழி இருக்கு. ஏதாவது வேலைக்கு போறோம், தொழில் பண்றோம், வியாபாரம் பண்றோம், பணத்தை வச்சு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றது பல விஷயங்கள் இருக்கு. இது எது மூலமா வேணா நம்ம கேஷ் ஃப்ளோ இருக்கு, எந்த இடத்துல சேஃபா இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். இதுல பாருங்க 4 குவாட்ரண்ட் கொடுத்துருக்காங்க. அது லெஃப்ட்ல 2, ரைட்ல 2. லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் குவாட்ரண்ட், ரைட்ல பிசினஸ்மேன் அண்ட் இன்வெஸ்டர். இது 4க்குள்ள வித்தியாசங்கள பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீ எம்ப்ளாயி செல்ஃப் எம்ப்ளாயி பாருங்க. எம்ப்ளாயினா யூ ஹேவ் a job, உங்களுக்கு ஒரு ஜாப் இருக்கு. நீங்க ஜாப்க்கு ஒரு salary இருக்கு, அவ்வளவுதான். அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்னா உங்களுக்கான ஒரு ஜாப் நீங்களே உருவாக்கி இருப்பீங்க. அப்போ இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ள ஒற்றுமை என்னன்னா ஃபைனல் இன்கம் அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்ட வருமானம். நமக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் வருமானம்னா அது மட்டும் தான் கிடைக்கும் இல்லைங்களா? சோ நமக்கு ஒரு நாள் salary இன்னைக்கு 1000 rupees அப்படி மந்த்லி 30,000 அப்படினா ஒரு நாள் 1000 தான் இல்லைங்களா? இதே மாதிரி நமக்கு ஒரு சின்ன ஒரு கடை ரன் பண்ணி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு சால்ட் அங்க எவ்வளவு வியாபாரம் அதிகபட்சம் நடக்குமோ அதுதான் நடக்கும் இல்லைங்களா? அது வரையறுக்கப்பட்ட வருமானம். அதே மாதிரி இண்டிவிஜுவல் எஃபர்ட் நம்ம அங்க இருந்தா மட்டும் தான் அங்க வேலை நடக்கும். நீங்க எனக்கு ஆப் சொன்னா வேலை நடக்குமா? உங்க வேலை யாரா பண்ணுவாங்களா? நீங்க எனக்கு கடை திறந்தா வேலை நடக்குமா? நடக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கம், நீங்க அங்க போனா மட்டும் தான் வருமானம் அப்படின்னா அது ஆக்டிவ் இன்கம். நம்ம இன்னைக்கு நம்மளோட ஆபீஸ்க்கு நம்ம லீவ் போட்டோம், ஒர்க் போட லீவ் போட்டோம், ஜாப் லீவ் போட்டாச்சு, அன்னைக்கு salary கொடுப்பாங்களா? கஸ்டமர் கடைக்கு நீங்க திறக்கல, நமக்கு ஏதாவது லாபம் வருங்களா? பெஸ்ட் ப்ராஃபிட் வருமா? அப்ப இங்க நம்ம இருந்தாதான் காசு, இண்டிவிஜுவல் தனி மனித உழைப்பு வரையறுக்கப்பட்ட வருமானம். ஆனா ரைட் சைடுல பாருங்க பிசினஸ்மேனுக்கும் இன்வெஸ்டர். பிசினஸ்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் அவருக்காக ஒர்க் பண்ணுது, இன்வெஸ்டருக்கு பணமே அவருக்காக ஒர்க் பண்ணுது. இதுல என்ன விஷயம் பார்த்தா ரெண்டு காமனான விஷயங்கள். இன்ஃபைனைட் அண்ட் வரையறை இல்லாத வருமானம். திடீர்னு பிசினஸ் ஹையா போச்சுன்னா பயங்கரமா ஒரு இன்கம் இல்லைங்களா? ஹை லெவல் நிறைய பேருக்கு இந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுறது திடீர்னு பார்த்தா ஷேர் பயங்கரமா க்ரோ ஆகி நிறைய வந்து டிஃபரெண்ட் விஷயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி டீம் எஃபர்ட். இப்போ ஒரு பிசினஸ் ஓனர் அவர் வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ கோயம்புத்தூர்ல பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் நீங்க பாத்துருக்கீங்க, லக்ஷ்மி மில் மாதிரி மில்ஸ் நிறைய கம்பெனி சொல்றாங்க. இந்த கம்பெனி வந்து ஆரம்பிச்ச அந்த ஓனர் ரெகுலரா அந்த ஆபீஸ்க்கு வந்து போனதா இருக்குங்களா? வந்துட்டு போயிட்டு இருக்காரா? அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னவா பிசினஸ் ஆரம்பிக்கும் போது கேட்ல நிக்கிற செக்யூரிட்டில இருந்து உள்ள ஒர்க் பண்ற மெயின் ஜிஎம் வரைக்கும் இன்டர்வியூ பண்ணி எடுத்து அவங்க ஜாப் என்ன, அவங்களோட ரோல் என்ன, அவங்க டியூட்டி என்ன, ரெஸ்பான்ஸ் சொல்லி கொடுத்தோம்னா அவர் வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் கிராஸ் செக் பண்றது மட்டும் தான் அவர் வேலையா இருக்கும். ஆனா மந்த் ஆன் மந்த் அவருக்கு இன்கம் போயிட்டே இருக்கீங்களா? இப்போ இந்த ரேஸ் கோர்ஸ் நம்ம இந்த இடத்துல இருக்கோம் இல்லைங்களா? இந்த ரேஸ் கோர்ஸ்ல மார்னிங் 9 o'clock நிறைய பீப்புள்ஸ் வந்து பண்ண வண்டியில வேகமா ஆபீஸ் டைம் போய் ரீச் பண்ண சொல்லிட்டு பஞ்சிங்கா ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மார்னிங்ல இங்க நிறைய பீப்புள்ஸ் பெரிய பெரிய கார்ஸ்ல ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு டிஷர்ட் போட்டு அப்பதான் வாக்கிங் வருவாங்க.
காஃபி இங்கேருந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ இவங்கெல்லாம் என்ன இருக்குங்க, இவங்கெல்லாம் பிசினஸ் பண்ணி அந்த அவசரம் ஓடிட்டு அவங்களோட என்டர்பிரைஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ். அப்போ எந்த லைஃப் பெஸ்டா இருக்குன்னு நமக்கே தெரியுது இல்லைங்களா? ஸோ இவங்க வந்து டூர் போனாலும் தூங்கினாலும் எதை பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வரக்கூடிய வருமானம் வந்துட்டே தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டீம் அவருக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணுறது, அதே மாதிரி பேசிவ் இன்கம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறைமுகமான வருமானம் சொல்லுங்க, அவருடைய நேரடி அவர் உழைப்பு இல்லாம தன்னை போல வருமானம் வந்துட்டு இருக்கிறது இல்லைங்களா? பணத்தை முதலீடு பண்ண மந்த்லி வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க பிசினஸ் அவருக்கு இன்கம் கொடுத்துட்டே இருக்கு. இதுதான் பேசிவ், அவரோட தலையில வரக்கூடிய வருமானம். அப்ப இந்த ரெண்டு சைடு எந்த பக்கம் நீங்க இருக்க ஆசைப்படுறீங்க? லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட் சைடா ரைட் சைடா எந்த பக்கம் ஆசைப்படுறீங்க? எது சேஃப்னு நினைக்கிறீங்க? அது வரணும். எல்லாருக்கும் முதலாளியான ஆசை இருக்கு. நீங்க எல்லாருக்கும் என்ன இன்னைக்குதான் தொழிலாளியாக இருக்கிறது இல்லைங்களா? முதலாளியான ஆசை இருக்கு. ஆனா அந்த ஆசை நிறைவேற்றதுக்கான வாய்ப்பை நம்ம எப்ப ஏற்படுத்திருக்கோம்? ஏன் அந்த பக்கம் நம்ம போகல? முதல் விஷயம் நமக்கு என்ன அது தடையா இருக்குங்க? ஒரு முதலாளியாக நம்ம கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், லேண்ட் லேபர் கேபிட்டல் பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் இல்லாம தான் நம்ம ரிஸ்க் இல்ல போகாம தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஏதோ கிடைச்ச ஜாப் கிடைச்ச பிசினஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண லேண்ட் எந்த ஃபேக்டரும் வேண்டாம். ஒரு ஐடியா இருந்தா போது நீங்க பிசினஸ் பண்ணலாம். நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய ஐடியா இருந்தா மட்டும் போது, அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அது இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு தேவையான ஐடியா தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ஐடியா இப்ப விஷயம் என்ன, 21ஆம் நூற்றாண்டுல பணத்தை வச்சு ஒரு பிசினஸ் பண்ண அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஐடியா வச்சு பிசினஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பாருங்க, இங்க ஜொமேட்டோ, ஓலோ, ஓயோ எக்ஸெட்ரா நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக், அமேசான் எல்லாமே சொல்லிட்டு போலாம், நெட்ஃபிளிக்ஸ் எல்லாமே சொல்லலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா உருவான விஷயம் தான். இப்போ ஜொமேட்டோக்கு சொந்தமா ஏதாவது ஹோட்டல் இருக்கலாம், எல்லா ஹோட்டல்ஸும் டைப் பண்ணி ஸோ ஃபுட்டு கன்சியூம் பண்ணுறவங்க வந்து அவங்க கனெக்ட் பண்ணுற ஒரு ஆப்ல கனெக்ட் பண்ணுற விஷயம் நீங்கள் கோடி கணக்கில் வியாபாரம் பண்ணுறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஓலா உங்களுக்கு தெரியும், ஒரு கார் ஆப் இல்லைங்களா? கார் நம்ம டிராவல் பண்ணுற ஆப், கார் ஓனர்ஸையும் அந்த டிராவல் பண்ணுற பீப்புள்ஸ் கனெக்ட் பண்ணுற விஷயம். ஓஎக்கு சொந்தமாக ஒரு ஹோட்டல் கிடையாது, எல்லா ஹோட்டலையும் டைப் பண்ணி இன்னைக்கு அந்த ஒரு ஆப் மூவ்மெண்ட் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் அப்படி இதெல்லாமே ஒரு ஐடியா உருவான விஷயம் தான். அந்த மாதிரி நீங்க பிசினஸ் பண்றதுக்கும் ஒரு ஐடியா இது வரைக்கும் ஏதாவது கிடைச்சிருக்கலாம்? பெரிய லெவலில் பிசினஸ் பண்றதுக்கு முதலீடு லெவல் ஒரு ஐடியாஸ் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கக்கூடிய கம்பெனி தான் இந்த வைபன். இது வரைக்கும் இருக்கிற மாதிரி ஐடியா தான், அந்த ஐடியாவை இந்த கம்பெனி தராங்க. ஸோ அந்த ஐடியா மூலமா எங்க லைஃப்ல நீங்க சேஞ்ச் ஆகிறது என்ன ஃபைனலா சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி பத்தி இன்ட்ரோடக்ஷன். இது நம்ம கம்பெனியோட ஆஃபீஸ் இண்டஸ் ஃபார் ஹெல்த் பிரைவேட் நம்ம ஷார்ட்டா நம்ம வைபன் சொல்லுவோம். தொடங்கப்பட்ட 2014 வருஷம், இன்னைக்கு 12 வருஷம் கம்ப்ளீட் ஆகி 13ஆம் வருஷம் வெற்றிகரமா நம்ம காலேஜ் போயிட்டு இருக்கோம். அட்ரஸ் விவாடோ நதிதுர்கர் ஜெயவர்ஷன் பெங்களூர் சிட்டி சென்டர்ல ஒரு 5 மாடி 50 கோடி வர்த்ல ஓன் பில்டிங்ல ரன் ஆயிட்டு இருக்கு. நாட் ரெண்டட் பில்டிங், சோ ஒரு ஓன் பில்டிங். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா R&D நம்ம கம்பெனியோட வந்து எல்லாமே ஹெல்த் ஓரியன்டட் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஹெல்த்கான விஷயம் கொடுத்துருக்க விஷயம். இது எல்லாமே ஓன் R&D பண்ணி கொடுக்கும். R&D நம்ம டிபார்ட்மெண்ட் நம்ம ஜப்பான்ல இருக்கு, ஓன் R&D பண்ணிட்டு இருக்கோம். சோ அதே மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் ஃபேக்டரி வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல கொஞ்சம் அவுட்டர் நிலமங்கலம் அப்படிங்கிற இடத்துல ஒரு 300 கோடி வர்த்ல ஓன் ஃபேக்டரி நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு ஆபீஸ் மாதிரியே ஃபேக்டரி ஓன் தான், R&D ஓன் தான், எல்லாமே ஓனா பண்ற விஷயம். இது நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம சர்டிஃபிகேஷன் இன்டிகிரேஷன் வந்து பாத்தீங்கன்னா SAP ஆபரேட்டர் சர்வீஸ் இருக்கு, CA இருக்கு, குட் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன், போஸ்ட் இன்டர் எக்ஸ்போர்ட் எல்லா சர்டிஃபிகேஷன் இருக்கு. அதுவே அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் நமக்கு கம்பெனிக்கு முக்கியமா நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. முக்கியமா ப்ரிவிலேஜ் அந்த ரெண்டு விஷயம் சொல்ல. ஒண்ணு, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல GST டிபார்ட்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு 400 கோடிக்கு மேல டாக்ஸ் பே பண்ணிருக்கோம். என்ன சார், 400 கோடிக்கு மேல டாக்ஸ் பே பண்ணிருக்கோம். ப்ராப்பரா டாக்ஸ் பே பண்ணதுக்கான நமக்கான அவார்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதே மாதிரி 2022 நமக்கு கிடைச்ச ஒரு பெஸ்டான அவார்ட் இந்தியன் பெஸ்ட் கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்பெனி அவார்டு. சோ இது என்ன அப்படின்னா நமக்கு மணி பேக் கேரண்டி விஷயம் கொடுத்த விஷயம். இது வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் மணி பேக்ல வந்தே கிடையாது, அந்த அளவுக்கு ரிசல்ட்டா இருக்கிற விஷயம். சோ அதே மாதிரி நம்ம கம்பெனியோட ஓனர் சேர்மன் இவர் தான் மிஸ்டர் CA அன்சார் சார். சோ இவர் ஃப்ரம் கேரளா மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட். இந்த பிசினஸ் இது மெயின் பிசினஸ் அப்படிங்கிறது கிடையாது, அவரோட 7வது பிசினஸ் ஹெர்பல் எக்ஸ்போர்ட் ஒரு மெயின் பிசினஸ். அது 2004 ஏற்பட்ட விஷயம். 20 வருஷத்துக்கு மேல அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆரம்பிச்சதுக்கான மெயின் நோக்கம் என்ன, அதுலயே வந்து வருஷம் 4000 கோடி போய் டர்ன் நடக்குது, 11000 கோடிக்கு மேல சொத்து இருக்குது. இவ்வளவு கன்சர்ன் நடத்திட்டு எதுக்கு அடிஷனல் 7வது ஒரு கம்பெனி நடத்தும்? காரணம் என்ன அப்படின்னா, நான் பணம் ஒரு பிசினஸா மட்டும் போயிடக்கூடாது, என் பணத்தை தாண்டி என் மக்களுக்கு நாட்டுக்கு. ஏன்னா அவர் வந்த ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி, அவரோட அப்பா வந்து பண்ண ஆர்மியில் ஒர்க் பண்ண பர்சன், தாத்தா கேரளால சுதந்திர போராட்ட தியாகி திருப்பூருக்கு கேள்விப்பட்டீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். அப்படி வந்து ஒரு பர்சனால நம்மளும் இந்த நாட்டுக்கு மக்களுக்கு அவங்கள மாதிரி ஏதாவது பண்ணணுங்கிற நோக்கத்தை தான் மக்களுக்கு தேவையான விஷயம் கொண்டு வரணும் அப்படின்னு பாக்கல. மக்களுக்கு என்ன முக்கியமான தேவை இருக்கு? மக்கள் முக்கியமான தேவை நீங்க எல்லாம் சொன்னீங்களா? ஆரோக்கியம் தான். 100 வயசு ஆயிடுச்சு, நீங்க 50 குறைஞ்சாச்சு இல்லைங்களா?
அந்த 50 வயசுல 20 வயசு தானே சுகர் பர்சன்ட் எவ்வளவு வருது இல்லைங்களா? அப்போ இந்த விஷயம் பழையபடி தாத்தா பாட்டி 100 வயசு ஆயுசும் ஆரோக்கியத்தை கொண்டு வரணுக்காக தான் இந்த விஷயம் அவர் கையில் எடுத்தது. இயற்கையா அதுவே நம்ம இஷ்டத்துக்கு ஒரு பொருள் தயாரிக்கும் மக்களோட தேவைகளும் ஒரு சர்வே பண்ணி அவங்க டேஸ்ட்டுக்கு ஒவ்வொன்றும் உருவாக்கி கொடுத்த விஷயம் தான் இந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சது. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த ஹெர்பல் எக்ஸ்போர்ட்லையும் சரிங்க, பெங்களூர் ஸ்டேட்ல தான் வந்து பண்றதுனாலே நேஷனல் ஸ்டேட் எக்ஸ்போர்ட் எக்ஸலன்ஸ் அவார்டு வந்து முன்னாள் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் சித்தராமையா அவங்க இருந்து அவார்டு வாங்கிட்டாங்க. அதே மாதிரி நேஷனல் லெவல்ல எக்ஸ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் குடியரசு பிரணாப் முகர்ஜி இருந்து கோல்ட் மெடல் வின்னர் அவார்டு இருக்கு. அப்படிங்கிறது நேஷனல் இன்டர்நேஷனல் அவார்ட் விஷயங்கள் நிறைய கிடைச்சிருக்கு. சில கம்பெனியோட சேர்ந்த விஷயங்கள். ஸோ அப்போ இவ்வளவு பெரிய ஒண்டர்ஃபுல்லான ஒரு கம்பெனி இந்த வாய்ப்பு எதுக்கு நம்ம உருவாக்கி கொடுத்தாங்கன்னா முதல் விஷயம் நீங்க ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் சொல்ற மாதிரி நமக்கு இன்னைக்கு இருக்கிற ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கணும். நம்ம இறந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கணும், இருக்கிற ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கணும். அப்போ ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு போய் நம்ம செலவு பண்ணி அனுபவிக்கிறத விட அந்த நோயே வராம வந்து நம்ம பாதுகாத்துக்கிறது நல்ல சந்தோஷமா இருக்கிற நல்ல விஷயமா இல்லைங்களா? அப்ப ஏன்னா இப்போ ஹெல்த் கேர் விட நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல அந்த அனுபவிக்கிற விஷயங்களும் அந்த பணம் செலவு ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி விஷயம் போகாம இருக்காதான் யூனிக்கா மக்களோட தேவையை ஒரு சர்வே எடுத்து அவங்க தேவை தந்தப்போ ஒரு 5 ப்ராடக்ட் மட்டும்தான் கடந்த 12 வருஷத்துல வெறும் 5 ப்ராடக்ட் மட்டும் தான் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 என்னங்கிறது நான் உங்களுக்கு முன்பை ஒன்றா சொல்றேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே சும்மா சர்வே எடுத்து மக்களோட தேவை தெரிஞ்சா நம்ம கொடுத்தது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் எல்லாமே மேலோட்டமாக ஒர்க் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. நம்ம சிஸ்டம்ல போய் அடிப்படை ஆகாத ஆணிலிருந்து ஒர்க் பண்ண முடியும். இப்போ ஒரு தலைவலிக்கு மாத்திரை போடணும் அப்போதைக்கு அந்த ஹெட் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் கில்லரா யூஸ் ஆகும். ஆனால் அந்த தலைவலி எதனால வந்து ஒரு ஆணிவ விஷயம் அந்த மாதிரி இது வந்து ஆணிலிருந்து ஒர்க் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. எல்லாமே பக்கா நேச்சுரல் ஃபுட் நம்ம கொடுத்துருக்கோம் எஃப்எஸ்பி கேட்டகரியில. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் 2014 நம்ம முதல்ல கொடுத்தது 2013 செவன்டி மக்கள் முதல்ல அது கேட்ட விஷயம் கேட்டீங்கன்னா இன்னைக்கு 1000 வியாதிகள் இருக்கு, 1000 மாத்திரை இருக்கு. எத்தனை தான் நாங்கள் சாப்பிடுறது? ஒரு வீட்டில் குறைஞ்ச வச்சு 5-10 பிரச்சனைக்கு 5-10 மாத்திரை டப்பா வச்சிருக்காங்க இல்லைங்களா? இந்த மெடிசனை எடுக்கிறதுனால அவங்களுக்கு அப்போதைக்கு ஒரு ரெமெடி கிடைக்கிறது அதனால பின்காலத்தில் வரக்கூடிய சில சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுறீங்களா? அப்போ அந்த இதில் அவங்க கேட்ட விஷயம் டோட்டல் ஹெல்த்துக்கு ஒரு ப்ராடக்டா இருக்கணும், அதுவே முடிஞ்சா இயற்கையா இருக்கும். கேட்டதுங்க டோட்டல் ஹெல்த்துக்கு ஒன்று அதுவுமே இயற்கையா இருக்கும். அப்ப டோட்டல் ஹெல்த் ஒரு பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உலகத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனிபடி? எல்லாமே சரியாகும் ஆனா ஒண்ணு சரியாகும் அப்படியேதான் இருக்குங்களா? ஏதோ ஒரு காமெடியில பார்த்து மாட்டீங்களா? தாடி பாலாஜி வந்து பேசி எல்லாம் கேட்பாருங்க, கடைசியில் வேற ரெமெடி கொடுப்பாங்க. நம்ம அந்த மாதிரி சொல்ல பாசிட்டிவ் ரெமெடி சொல்றோம். அந்த மாதிரி விஷயம் இந்தியாவில் உலகத்துல நம்ம தான் கொண்டு வந்தோம். ஃபார் டோட்டல் ஹெல்த் குழந்தைங்களுக்கு பெரிய வரைக்கும் A to Z தலைமுதல் காரணம் A to Z ஹெல்த்துக்கு ஒரே ப்ராடக்ட் தான் ஐபல்ஸ். இதோட அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 15 வகையான பழங்களோட கலவை. தட் மீன்ஸ் வெறும் பழங்களை மிக்ஸ் பண்ணி போட ஃப்ரூட் ட்ரிங்க் அந்த மாதிரி கிடையாது. பழங்களோட சத்துக்களை பிரிச்செடுத்து அந்த மூலக்கூறை வந்து பிரிச்செடுத்து நம்ம அதை ஜூஸா நம்ம பண்ணிக்கலாம். அதில் முக்கியமான பழங்கள்ல பெரி வகைகள் 6 இருக்கு. முக்கியமா அசாய் பெரிகள் உலகத்தில் நம்பர் 1 பழம். இந்த பழத்தோட பழங்கள் போட்டுருப்பாங்க. இது பிரேசில் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல மட்டும் தான் கிடைக்கும். அங்க இருந்து இம்போர்ட் பண்றாங்க வேர்ல்ட் விட. இந்த ஃபுட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. வேர்ல்டு சூப்பர் ஃப்ரூட்னு போட்டீங்கன்னா அந்த ஃப்ரூட்ல ஃபர்ஸ்ட் வர ஃப்ரூட் இந்த ஃபுட்டா இருக்கும். யார் இந்த மூலம் கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணா நிலாவுல ராக்கெட் அனுப்பிச்சாங்க யாருங்க? அமெரிக்கால நாசா. அவங்க ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு விண்வெளிக்கு போற விண்வெளி வீரர்களுக்கு கேன்சர் வரக்கூடிய பாதிப்பு ஹைலி இருக்கும். போனாங்கவே அவங்களோட ஸ்கின்ல ரொம்ப டேமேஜ் ஆகும். அந்த விஷயத்துக்காக கண்டுபிடிச்ச ஒரு ட்ரிங்க் பேர் ஸ்பேஸ் ட்ரிங்க். அதோட பேர் AS10 சொல்லிட்டு ஸ்பேஸ் ட்ரிங்க். இந்த அசாய்பெரி கூட 9 பழங்களை ஆட் பண்ணி கொண்டு அது கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரூட் வந்து பண்ணா வேணா நம்ம கூட அமெரிக்கால ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். பட் ரொம்ப காஸ்ட்லி. வெறும் வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் அமௌண்ட் அப்படிங்கிற வந்து பார்த்தா ஒரு 10,000 கணக்கு வரும். பட் வெறும் அசாய்பெரியோட எதுக்கு இந்த அசாய்பெரிக்கு அவ்வளோ மீன் சொன்னா வேர்ல்ட் நம்பர் ஃபுட் எதுக்கு சொல்றேன்னா ஒரு பழம் 1000 தர்பூசணி சமம் 300 மாதுளம்பழத்துக்கு சமம். பெரிய விஷயம் இல்லைங்களா? அதனால இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே எங்கேயுமே கிடையாது. அதனால இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க அந்த விஷயம் 15 ஃப்ரூட்ஸ் நம்மளோட 10 AS10 தான் இங்க AS14 கூட சொல்லலாம் இல்லைங்களா? 14 ஃப்ரூட்ஸ் பிளஸ் அசாய்பெரி கொடுத்துருக்கோம். இதை மற்ற பெரிஸ் சொல்லிட்டா ப்ளூபெரி, மல்பெரி, பிளாக்பெரி, ஸ்ட்ராபெரி, கிவி பழம், அன்னாச்சி பழம், திராட்சை, ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, வாழைப்பழம் எல்லா பழமும் இன்சுலின் கொடுத்துருக்கோம். இந்த ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு சத்துக்கள் மல்டி விட்டமின்ஸ், மல்டி மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லா நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. ஸோ அது மூலமா நம்ம உடம்புக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு கிடைக்குதுன்னா முதல்ல நம்ம உடம்பு ஆரோக்கியம் முதல்ல என்ன விஷயம் வேணும்? ஒரு நம்ம உடம்புக்கு நோய் வராம இருக்கணும் முதல்ல என்ன வேணும்? பாதுகாப்பு என்ன வேணும்? எதிர்ப்பு சக்தி. முழுதா சொன்ன என்ன சொன்னாங்க? நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைங்களா? நோய் அது சொல்லும் போதே தெரியல. ஒரு நோய் வந்துச்சா என்ன அர்த்தம்? நோய் எதிர்க்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புல இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வேணும் நமக்கு? இம்யூனிட்டி பூஸ்டிங். அதத்தான் இது ஃபர்ஸ்ட் கொடுக்குது. என்ன பண்ணுங்க? நம்மளோட பாதுகாப்பு கவசமா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாத்தா முதல் வேலை. அதுக்கு நம்ம உடல் கழிவுகள் தேக்கிறோம். உடல் நோய்கள் தான் உடல் கழிவுகளை வெளியேற்றல முக்கிய பங்கு வகிக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னங்க?
உடல் கழிவு வெளியேற்றம், நோய் சக்தி 100% மேம்படும். தான் ஃபர்ஸ்ட் விஷயம். இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா காலையில் 30 மில்லி, நைட் 30 மில்லி, மொத்தம் 60 மில்லி சாப்பிட்டா போதும். ஒரு 3 மாசம் தொடர்ச்சியா இருந்தாவே 3 வருஷத்துக்கான பாதுகாப்பு கண்டிப்பா கிடைக்கும். இன்னும் 1 இயர் கேரண்டி. அப்ப எதுக்கு இந்த 30 60 மில்லி கணக்கா கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு இவ்வளவு சத்துமான வேணுங்க. நம்ம தாத்தா பாட்டில அவங்க ஃபுட்ல கிடைச்சதுங்களா 10 சத்துனா 20 சத்தா கிடைக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல அவ்வளவு சத்துமானம் கிடையாது. அப்ப அந்த முழு சத்துமான நம்ம உடம்புக்கு கிடைக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் இது யார் சொல்றாங்கன்னா, ஏன்னா நம்ம லோக்கல்ஸ்ல யாரும் ஏத்துக்க முடியாது. உலகத்துல ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஹெட் யாரோ அவங்க சொன்னா ஏத்துக்கலாமா இல்லைங்களா? அப்படி யாரு எங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஹெட் உலகத்துல? WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். அவங்க சொல்ற மெத்தட் என்னன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு இத்தனை கேலரிஸ், இத்தனை நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி காமன் ஒரு அளவில் சொல்லிட்டாங்க. ஒராக் வேல்யூ சொல்லிட்டு இது கிடைச்சா நம்ம உடம்பு மினிமம் எவ்வளவு 5000 யூனிட் நம்ம உடம்புக்கு ஒராக் சத்து வேணும். இது முழுசா கிடைக்கணும் அப்படின்னா நீங்க குறைஞ்சபட்சம் இயற்கையான வழிபாடு அடையணும்னா 3 கிலோ எடையில உள்ள காய்கறி பழங்கள் நீங்க டெய்லி சாப்பிடணும். எவ்வளவு சாப்பிடணுங்க? 3 கிலோ, அதுவும் ஆர்கானிக்கா. நீங்க நார்மலே கிடைக்காது, ரொம்ப நார்மலே வாங்கி சாப்பிடுறது காஸ்ட்லி, வாங்க முடியாது, சாப்பிட முடியாது. ஆர்கானிக் எங்கேயும் போறது. அப்போ முடியாத விஷயம் சாத்தியப்படுறதுக்காக இந்த ஜூஸை நீங்க எடுக்கிற இந்த 30 60 மில்லி 5000 யூனிட் உங்க உடம்புக்கு தேவையான விஷயத்தை எக்ஸ்ட்ரஸா 7000 யூனிட்டா கிடைக்கும். தட் மீன்ஸ் உங்களுக்கு 4 கிலோ பழம் சாப்பிட்றதுக்கான விஷயங்களை இந்த 30 ஜூஸ் விஷயம் கொடுக்கும். இந்த சத்துமான உடம்புல போய் நான் சொன்ன ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணுறது. முதல் ப்ராசஸ் என்ன பண்ணுங்க, உடம்புடைய கழிவுகளை வெளியேற்றி உடம்பு சுத்தப்படுறது முதல் ப்ராசஸ், முதல் மாசம். ரெண்டாவது பிளட் பியூரிஃபிகேஷன். எனி ப்ராப்ளம் டாக்டர்ஸ் போனா டாக்டர் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க செக்அப் பண்ணுங்க. பிளட் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எல்லாமே அனலைஸ் பண்றாங்க. அப்ப பிளட்ல என்னெல்லாம் நமக்கு அப்நார்மலா இருக்கோ அது அத்தனை நார்மல் பண்றது ரெண்டாவது வேலை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிளட் நார்மலைஸ் ஆயிடுச்சுனா நமக்கு மோஸ்ட்லி எல்லாமே முக்கால்வாசி வெளியேறும். ஃபைனலி நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு விஷயத்துக்காக இயங்கிட்டு இருக்கீங்களா? இதயம் துடிச்சாலும் உயிர் வாழ முடியும். நுரையீரல் சுவாச உயிர் இதெல்லாம் ராஜ உறுப்புகள் இல்லைங்களா? கிட்னி, கல்லீரல், அதாவது கல்லீரல் உடம்புல 500 வேலை இருக்கு. அந்த உறுப்புகளை மற்ற எல்லா உறுப்புகள் மாதிரி ஒவ்வொரு ராஜ உறுப்புக்கும் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த உறுப்புகளை என்ன கண்டிஷன்ல இயங்கிட்டு நம்ம தெரியுமா? ஏன்னா ஒரு உறுப்பு 80% 90% பாதிப்படையும் போது நமக்கு அறிகுறி வெளியிடுது. அது ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர் எல்லாமே கடைசி நேரத்தில் தெரிய வந்து நம்ம அதை அனுபவிக்க கஷ்டமா இருக்குது, பணத்தை செலவு பண்ணிருக்கீங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம உடம்புல அது என்ன கண்டிஷன் யாரை பத்தி கவலையே பட வேண்டாம். இது சரியா நீங்க 3வது மாசம் சாப்பிட்டு முடிக்கல உங்கள் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்னா 100% கண்டிஷனுக்கு மாற தன்மை பெறும். அதுக்கு நிறைய பேர் இங்கேயே ப்ரூஃப் எடுத்து காமிச்சாங்க. கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஏஜ் டெஸ்ட் ஒன்று. பிளட் டெஸ்ட் சொன்னீங்கன்னா பிளட் எப்படின்னா நீங்க சாப்பிட்ற கம்ப்ளீட்டா பிளட் செக்அப் எடுத்துட்டு விதின் அந்த 2 மந்த்ஸ்ல போய் பார்த்து உங்க பிளட்ல அவ்வளோ சேஞ்சஸ் வந்து கண்கூட பார்க்கலாம். அதே மாதிரி ஆர்கன்ஸ், நம்மளோட ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனிங் டெஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்த்து 3வது வந்து ஆர்கன் ஃபங்க்ஷன் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அதையும் பார்க்கலாம். இதெல்லாம் ப்ரூஃபா நம்ம சொல்ற விஷயம். அப்ப இந்த மாதிரி இந்த 3 விஷயம் மட்டும் பண்ணலாம நம்ம உடம்புல முக்கியமான விஷயங்க நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், கண் பார்வை, மூளை அத்தனையும் வந்து பண்ண பர்ஃபெக்ட்டா மாத்த வச்சுட்டு இந்த ஒரு பொருள் பண்ணி தருதுன்னா அது குழந்தைங்களுக்கு பெரிய வரைக்கும் A to Z எல்லாத்துக்கும் காமனா இந்த மாதிரி ஒரு பொருள் நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்கு நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு லவ்ட் ஒன்ஸ் நமக்கு தேவையா இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு பொருளுக்கு ஒரு பாராட்டு கொடுத்துருக்காங்க. அமிர்தம், அமிர்தம் சொன்ன நிறைய பேருக்கு என்ன ஞாபகம் வருது? அமிர்தம் சாப்பாடு அமிர்தமா இருந்துச்சு. அதுக்கு என்ன அர்த்தங்க? சூப்பரா டேஸ்டா இருந்துச்சு. அமிர்தம் சாப்பிட்டா சாப்பிடல இல்லைங்களா? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. பார்க்கல கடந்து அமிர்தம் சொல்லுங்க. ஓகே, அந்த மாதிரி இது டேஸ்ட்லயும் அமிர்தம், ஆயுச கூட்டுல, அதாவது இது பேர் பூலோக அமிர்தம் சொல்றேன். கொரோனா டைம்ல எத்தனையோ மக்களோட உயிரை, முக்கியமா கோயம்புத்தூர்ல நிறைய ESI ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாருமே பெரிய பெரிய கேம்ப்ஸ்ல போன எல்லாத்துலயும் நிறைய பேரோட உயிரை காப்பாற்றி கொடுத்த விஷயம் இந்த ஐபல்ஸ். நாட் ஒன்லி கோயம்புத்தூர், ஆல் ஓவர் இந்தியா நிறைய பெரிய சில பேருக்கு வாய் வழியா கொடுக்க முடியும், டியூப் வழியா கொடுத்த விஷயங்களா இருந்து காப்பாற்றுற விஷயம் இருக்கு. அந்த மாதிரி நிறைய ஹார்ட் ப்ராப்ளம், பேரலைசிஸ், ஸ்ட்ரோக்கு அத்தனை சொல்லிட்டே போலாம். அத்தனை பேர் உயிரை காப்பாற்றுற விஷயம் எங்க ஐபல்ஸ்க்காக தான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீப்பா சொன்னேன். மற்ற பொருளாக ஸ்டார்ட் நம்ம பார்த்துடலாம். ஓகே, சோ இதோட பேட்டர்ன் நம்பர் பாருங்க, பேட்டர்ன் போட்டுருக்கு எல்லாமே பாருங்க. அது மேல ஒரு வெப்சைட் இதுல போனீங்கன்னா இது வரைக்கும் எந்த கம்பெனி பண்ணாத விஷயம் இந்த ப்ராடக்ட்டோட கிளினிக்கல் ட்ரையல் சர்டிபிகேட் அதுக்கு அளவுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த விஷயம் நமக்கு ஓப்பனா டவுன்லோட் பண்ண கொடுத்துருக்கோம். R&D ரிப்போர்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 30 பேஜ் புக் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓப்பனா கொடுத்துருக்கோம். அத்தனை சர்டிபிகேட்ஸ் அதுல நமக்கு அவைலபிளா இருக்கு. ஆயுஷ் பிரீமியம் சர்டிபிகேட், இது வந்து சைட் எஃபெக்ட் இந்தியா டாக்டர்ஸ் அப்ரூவ் பண்ண முக்கியமான சர்டிபிகேட். இத்தனை விஷயம் நமக்கு ஓப்பனா கொடுத்துருக்கோம். கேன் யூ ப்ளீஸ் மொபைல் மட்டும் சுவிட்ச் அந்த சைன் அப் மோட் போட்டுங்க ப்ளீஸ். ஓகே, அப்ப வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம பாருங்க. இப்போ செகண்ட் ப்ராடக்ட் சர்வே பண்ணி மக்கள் கேட்ட விஷயம்
ஓகே, டோட்டல் ஹெல்த்துக்கு எல்லாமே கொடுத்தாச்சு. இதுல வந்து மெயின்லி உமன்ஸ்க்கு ஸ்பெஷல் கேர் வேணும். ஏன்னா உமன்ஸ் மட்டும் அந்த ஒரு வீட்டில் ஆரோக்கியமா இல்லை அப்படின்னா அந்த மொத்த வீடுமே ஆரோக்கியம் எல்லாரும் தலையில போகும் இல்லைங்களா? பெண்கள் தான் நாட்டின் அவங்க முக்கியம். ஸோ அப்போ அவங்களோட டோட்டல் ஸ்பெஷல் கேருக்காக நம்ம கொடுத்ததா நம்மளோட ஐ கேர். ஸோ இதில் வந்து 13 வகையான ஹெர்பல்ஸை மட்டும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்தது. அது முக்கியமா 4 முக்கியமான மஞ்சள்ல குர்குமின்ங்கிற ரேர் எக்ஸ்ட்ரா 100 கிலோ மஞ்சள் அரைச்சா அது 2 கிலோ மட்டும் தான் கிடைக்கும், 2 to 3 தான் கிடைக்கும். அதுதான் அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப மேம்படுத்த அவங்களுக்கு முக்கியமா கொடுக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா குங்குலியம் சொல்லக்கூடிய பரங்கி சாம்பிராணி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட போன் சிஸ்டத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணும். மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வலேரியம் சொல்லக்கூடிய அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு தூக்கம் நிலையில பண்றதுக்கு. கடைசி விஷயம் முக்கியம் அஸ்பரஸ் சொல்லக்கூடிய சதாவரி. சதம் தான் சொல்லுங்க 100 சதாவரியை பெண்களுக்கான 100 நோய்க்கான மருந்துன்னு சொல்லுவாங்க சதாவரியை. இது வந்து பண்ண நீங்க ஒண்ணு இல்லை, நீங்க லூலு மால்ல போனீங்கன்னா நீங்க வாங்கலாம், வாங்கி தொழில் பண்ணலாம். அஸ்பரஸ் அங்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க இன்க்ளூட் பண்ணி இது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸா கரெக்ட். பெண்களோட முக்கியமான விஷயம் ஹார்மோன் குறைபாடு தான். இதுல 3 விஷயத்தை பெண்களுக்கான விஷயம் ஃபோக்கஸ் பண்ணி. ஒண்ணு அவங்களோட ஹார்மோன் குறைபாடு, ரெண்டாவது அவங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட போன் டென்சிட்டி அதிகம், போன்கான பாதுகாப்பு கொடுக்குது. இந்த 3 விஷயத்தை ஹைலைட் பண்றது இந்த விஷயம். இது கூட அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா குங்குமப்பூ, நொச்சி, பிரண்டை, வல்லார, மணலி, கற்றாழை, முள் சீத்தாப்பழம், பீச் பழம் மொத்தம் 9 இன்கிரீடியன்ஸ் அடிஷனல் பண்ணிக்க மொத்தம் 13 இன்கிரீடியன்ஸ். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒர்க் பண்ணணும். ஸோ பெண்களோட தலை முதல் கால் வரை ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியம் இது ஒண்ணு பார்த்துக்கணும். அப்ப நம்ம வீட்டு பெண்களுக்கு முக்கியமானீங்களா வயது வந்த பெண்கள் யாரெல்லாம் சாப்பிடலாம், பட் 35 வயசு பெண்கள் கட்டாயம் இருக்கு. அவங்க இன்னைக்கு அதிகபட்சமா நீங்க ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்திருக்கு, ஹார்மோன் குறைபாடு அவங்களுக்கு அதிகமா இருக்கு. பெண்களோட முக்கியமான ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்கு. அதே மாதிரி மூணாவது ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ காஃபி ஃபார் டயபெட்டிக் அண்ட் பிளட் சுகர் மேனேஜ்மெண்ட். ஸோ மூணாவது மக்கள் கேட்ட விஷயம், சில நோய்கள் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கு. இந்த நோய்கள் வந்ததுன்னா லைஃப்ல போகவே போகாது, வந்தா போகாது, வராமனா தடுத்துக்கலாம். ஆனா வந்தா பல நோய் கூட கூடிட்டு. அது எப்படி நோய்? அது என்ன பண்ணுவீங்க? சுகர், டயபெட்டிக், நீர் நோய். இந்த விஷயம் அப்படிங்கிறது சக்கரை நோயில சிம்பிளா என்ன ஒரு வரையில எப்படி தெரிஞ்சுக்கலாம்? என்ன சொல்லி தெரிஞ்சுக்கலாம்? என்ன வாட் இஸ் சுகர் அப்படின்னு என்ன சொன்னாங்க? சக்கரை நோய் என்ன சொன்னாங்க? பணக்காரி இல்லைங்களா? இருக்கு. ஓகே, ஏன் அது பணக்காரி சொன்னாங்க அது தெரியுங்களா? ஸ்வீட் மட்டும் இல்ல, உடல் உழைப்பு கம்மி இல்லைங்களா? அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் மட்டும் இருக்கும், உடல் உழைப்பு கம்மியா இருக்கு, அதனால அவங்க குயிக்கா வந்து. அப்படி பார்த்தா இப்போ ஒரு சர்வே எடுத்துக்காங்க ஈரோட்ல, விவசாயிகளுக்கு மேக்ஸிமம் வந்துருக்கு. விவசாயிகள் உழைப்புங்க. ஆனா அவங்க விஷயம் வேற, அதெல்லாம் நம்ம கேள்வி நம்ம சொல்றோம். அது விஷயங்களா டீடைலா ரிப்போர்ட்டோட நம்ம சொல்றேன். இப்போதைக்கு நம்ம டைம் கம்மியா இருக்கு, ஸ்டார்ட் பார்ப்போம். டயபெட்டிக் முக்கியமா ஒரு ஆன்லைன்ல சொன்னா நம்ம கணையங்க உறுப்பு செயல்படாத குறைபாடு தான் சர்க்கரை. கணையோட இயற்கையான உறுப்பு நம்ம உடம்புல இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கும். நம்ம சாப்பிட வரக்கூடிய அத்தனை குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்றது கணையத்தோட இந்த இன்சுலினோட வேலை. எப்ப இந்த இன்சுலின் சுரக்கிறத கணையம் குறைக்குதோ அல்லது நிறுத்துதோ அப்பதான் நமக்கு இந்த பிளட் சுகர் அதிகமாகி நமக்கு இந்த ப்ராப்ளம் வரும். லோ சுகர் ஆனாலும் ஹை சுகர் பிரச்சனை. இப்ப நிறைய பேர் சுகர் வந்தவங்க டேப்லெட் போடுறாங்க, இல்லை இன்சுலின் போடுறாங்க இல்லைங்களா? சோ கொஞ்சம் கம்மியா சுரக்காம டேப்லெட் கொடுக்குறாங்க, அதிகம் சுத்தமா சுரக்காம 80% மேல சுரக்காம என்ன பண்றாங்க? இன்சுலினை செயற்கையா போடுறாங்க. அப்ப இயற்கையாவே இந்த இன்சுலின் உடம்புல சுரக்க வச்சுட்டா செயற்கையா போட வேண்டிய இன்சுலினுக்கு தேவை இருக்காது, நீங்க மாத்திரம் தேவை. அந்த மாதிரி உடல்ல கணையத்தை பழையபடி அந்த ஃபங்க்ஷனை கொண்டு வரக்கான விஷயத்தை தான் இந்த காஃபில இந்த வேர் மூலமா நம்ம இன்ஃபியூஸ் பண்ணும்போது, இந்த வேரோட பேர் ஏகநாயகி வேர். இது 3000 வருஷம் பழமையான வளர்ச்சி நம்ம கண்டுபிடிச்சு எடுத்திருக்கோம். இது வந்து இப்ப நம்ம பக்கத்து ஸ்டேட் என்னங்க கேரளா இல்லைங்களா? கேரளால கோட்டக்கல் ஆரிய வைசரை கேள்விப்பட்டீங்களா? அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முனிவோட ஒரு சிலை வச்சிருப்பாங்க. அவரோட பேர் த ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதா, சரக மகரிஷி. அவரோட ஒரு நூல் இருக்கு, சரக சம்ஹிதா, அதுல இருந்து எடுத்த விஷயம் தான் அது. சோ அந்த காலத்திலே சொன்ன விஷயம். அந்த காலத்து சக்கரையோட பேர் வந்து பாத்தீங்கன்னா மதுமேகம் சொல்லுவாங்க. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான பெஸ்டான விஷயம் இந்த ஏகநாயகி பேர். தமிழோட பேர் பொங்கரந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சலேசியா ரெட்டிகட்டா. இதை நம்ம கண்டுபிடிச்சு இதுக்கான பேட்டன்ட் நம்ம வந்து 20 வருஷம் வாங்கி வச்சிருக்கோம். அதனால நமக்கு இதுக்கு பேட்டன்ட் நம்ம மட்டும் தான் கிடைக்கும். இந்த வேர் என்ன பண்ணுதுன்னா இயற்கையாவே கணையத்துல அந்த இன்சுலின் சுரப்பை தூண்ட ஆரம்பிச்சிடும். கணையத்தை இயற்கையா ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப இயற்கையா ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா செயற்கையா போடுற இன்சுலின் வந்து அப்ப மெயின் விஷயம் பிளட் சுகர் கண்ட்ரோலுக்கு இந்த வேர் யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணி காஃபியோட பூர்வீஜன் காஃபியோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, காஃபியோட மிக்ஸ் பண்ணோம்னா இதோட சுவை கொஞ்சம் கசப்பா இருக்கும், மக்களுக்கு பிடிச்ச ஒரு கசப்பை கொடுக்கலாம். காஃபி ஆல்சோ சப்போர்ட் ஃபார் பிளட் சுகர் மேனேஜ்மெண்ட். அப்போ பிளட் சுகர் மேனேஜ்மெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணி எனர்ஜி கொடுக்கறதுக்காண்டி நிறைய பேர் காஃபி குடிக்க கெட்டவங்க சொல்லுவாங்க. எதனால? கஃபைன் இருக்கு. பட் இதுல என்ன பிளஸ்னா ஜீரோ கஃபைன், கஃபைனே கிடையாது.
அந்த மாதிரி விஷயம் உருவாகிருக்கும். ஸோ அதே மாதிரி இது கூட இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பூனைக்கான இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இது டயபெட்டிக் வரக்கூடிய மொத்த ப்ராப்ளம் சுகர் என்ன வருங்க, கண் ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், லங்ஸ் ப்ராப்ளம், அத்தனை ப்ராப்ளம்ஸும் வந்துட்டு இல்லைங்களா. நிறைய பேர் காலில் புண்ணு வந்து விரல் கால் எடுக்கிறது எல்லா ப்ராப்ளமே மெயின் காரணங்க கிட்னி டயலிசிஸ் பண்றதுக்கு போறது எல்லாமே டயபெட்டிக் ப்ராப்ளம். அப்போ இந்த டயபெட்டிக் விஷயத்துக்கு வந்து அந்த காம்ப்ளிகேஷன் அப்படினா புனைக்கிறது எப்படி ரெண்டு இன்கிரிடியன்ட்ஸ் சேர்த்து காஃபி யூஸ் பண்ணி ஒரு காஃபி பண்றோம். இதுல ஒரு பாக்ஸ் வந்து பாருங்க 50 பாக்கெட் காஃபி இருக்கும். சோ இந்த காஃபி மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு வேளை ஒரு 1 to 120 ml ஹாட் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி சாப்பிட்டா போதும். இந்த ரெண்டு வெரைட்டி ஆஃப் காஃபி கொடுத்துருக்கோம், ஒன்னு கிரீமர் ஒன்னு பிளாக். இப்போ எனக்கு டயபெட்டிக் கிடையாது, அப்பா எங்க வீட்டுல அப்பா அம்மா தான் முதல்ல வாங்கி கொடுத்த விஷயம். ஸோ அவங்களுக்கு இருக்குது இப்போ கண்ட்ரோல் ஆகி நல்லா இருக்காங்க. பட் அவங்க மூலமா ஜெனட்டிக்காக நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. அப்போ வரக்கூடாதுக்காக இப்போ இருக்கிற ப்ரீ டயபெட்டிக் அப்படிங்கிறத நான் அந்த விஷயம் இப்போ தான் எடுத்துட்டு இருக்கேன். அப்போ நான் டயபெட்டிக்கா எடுத்துக்கலாம், ப்ரீ டயபெட்டிக்கா எடுத்துக்கலாம், டயபெட்டிக் பீப்புள்ஸ் யாருன்னு எடுத்துக்கலாம். அப்போ உலகத்துல இது யாருன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த காஃபி அதே மாதிரி ரொம்ப ஹை லெவல் சுகர் இன்சுலின் போடுறோம், பிளாக் காஃபி வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். ஸோ அது ஏகத்துல வேற 2 மடங்கு அதிகமா இருக்கு. ஸோ இந்த காஃபி கரெக்டா வந்து 50 பாக்கெட் இருக்கும்போது ஒரு நாள் 2 பாக்கெட் அப்படின்னு இருக்கும்போது 25 நாள் வரும். சரியா 100 டேஸ் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணனா அந்த 3 மாசத்துல பெஸ்டான ரிசல்ட் அவங்க ஃபீல் பண்ணி கண்டினியூயா. இதுக்கு HbA1c முக்கியமான ரிப்போர்ட் நம்ம சொல்லுவோம். அதை நீங்க எடுத்து பார்த்து 3 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கண் கூட பார்க்க முடியும். ஸோ இதான் விஷயம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மை காஃபி வந்து பண்ண பிளட் சுகர் மட்டும் கண்ட்ரோல் பண்ண மட்டும் இல்லாம நம்ம இதயத்தை பாதுகாக்கும், மன அழுத்தம் மூளை சிறுபடுக்கும், வாதப்பித்தம், வலிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனை, கல்லீரல் அத்தனை விஷயங்களும் சப்போர்ட் பண்ணி கூட உடம்பு நினைச்சிருக்கும். ஸோ இதை அடுத்து 4வது ஐக்ளோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நியூட்ரி காஸ்மெட்டிக். ஸோ 4வது மக்கள் கேட்ட விஷயம், ஓகே எங்களுக்கு ஹெல்த்துக்கெல்லாம் முக்கியமானதான் கிடைச்சாச்சு, ஒன்று நிறைய கிடைச்சாச்சு, நாங்கள் கொஞ்சம் அப்படியே பியூட்டி ஆகணும், அதுக்கு தான் நல்ல விஷயமா இந்த பொருள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் இன்னைக்கு இந்த காஸ்மெட்டிக்ஸ் மார்க்கெட் பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. அதே நியூட்ரி காஸ்மெட்டிக் ரொம்ப ரேர். காஸ்மெட்டிக் ஸ்கின்னுக்கு மேலே அப்ளை பண்ணுறது, நியூட்ரி காஸ்மெட்டிக் சாப்பிடக்கூடிய பொருள். இந்தியாவில் முதல்ல இன்டேக்கபிளா கொண்டு வந்தது நம்ம தான். அதனால தான் நமக்கு அந்த பெருமை இருக்கு. இன்டேக்கபிளா கொண்டு வந்தோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லைங்களா. ஒரு ஸ்கின்னுக்கு மேல நம்ம அப்ளை பண்றோம். இப்போ நம்ம நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மேரேஜ் போனோம்னா இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்கிற பார்லர் போயிட்டு நல்ல ஒரு ஃபேஷியல் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு போவோம். அந்த மேக்கப் நமக்கு பர்மனண்டா டெம்பரரிங்களா, அடுத்த ஃபேஸ் வாஷ் பண்றோம் இல்லைங்களா. அப்புறம் நானும்லாம் அதுன்னு கேட்கற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அப்ப அந்த விஷயம் நமக்கு பர்மனண்டா இருக்குன்னா அதுக்கு நமக்கு உள்ள போய் ஒர்க் பண்ணாதான் நமக்கு அந்த நிரந்தரமா இருக்கும். அப்போ உள்ள இருந்து ஸ்கின் ஒர்க் பண்ற மாதிரி சாப்பிடும்போது உள்ள ஸ்கின் ஒர்க் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இதுல என்ன மெயின் விஷயம், குங்குமம் தான் மெயின் இன்கிரிடியன்ட். அது கோல்ட் குவாலிட்டி காஷ்மீர் குங்குமம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு இந்த மாதிரி பியூட்டிஃபுல் பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஷேப்ல பேக்கேஜ் 35 ml இருக்கும். லிக்விட் ஐட்டமா கொடுத்து ஜூஸ் டைப்ல 4 டேஸ்ட் டிஃபரெண்ட் டேஸ்ட். ஒரு டேஸ்ட்னா நம்ம போறீங்க 4 சூப்பர் டேஸ்ட், மேங்கோ, ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, பிளாக் கரண்ட் 4 டேஸ்ட் கொடுத்துருக்காங்க. எவ்ரி நைட் நம்ம டின்னருக்கு அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை அப்படியே ஓப்பன் பண்ணி சிப் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இது அப்படி என்ன விஷயம் இருக்கு, நம்ம குங்குமப்பூ வெள்ளரியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொலாஜன் ஸ்கின்கான ப்ரோட்டீன், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிமதுரை, திராட்சை விதை, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோஜிக் ஆசிட், கடற்பசங்க இருக்கிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஸ்கின்னோட உள்ள ஒவ்வொரு ஒர்க் பண்ணி கொடுக்கும். ஸோ அதன் மூலமா நமக்கு ஸ்கின்னோட ப்ராப்ளம் என்னெல்லாம் இருக்கும் சொல்லுங்க, முகப்பொரு, தேமல், கரும்புள்ளி, கருவளையம், மங்கு புறாவளம், படை, சொரிசு என்ன வேணா சொல்லலாம். அத்தனைக்கு பெஸ்டான ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதனால ஸ்கின்னை ரொம்ப யங் க்ளோயிங்கா வச்சுக்கும், ரொம்ப சிறப்பா அழகா வச்சுக்கும். ஸோ அது மாதிரி நிறைய பெரிய சினிமா ஸ்டார்ஸ் இப்போ ரீசெண்டாக கூட மேரேஜஸ் ஒரு பெரிய ஆக்டர்ஸ் ராஷ்மிகா மந்தனா அவன் இன்டேக் பண்ற போட்டோஸ் கூட கிடைச்சிருக்கு, நிறைய ஸ்கிரீன் ஸ்டார்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எஃபெக்டான ப்ராடக்ட் நம்ம ஐக்ளோ. ஸோ இது நம்ம எல்லா ப்ராடக்ட் 3 மாசம் கண்டினியூ எடுத்தால் தான் பெஸ்ட் ரிசல்ட் போயிருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் ஐஸ்கிரீம். மக்கள் கடைசியா பேசினது ஓகே ஸ்கின் பியூட்டியா இருக்கணும், நாங்கள் ஆள் பார்க்கறதுக்கு ஃபிட்னஸும் பியூட்டியா இருக்கணும், அதுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும், அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் கொடுங்க. அது ரொம்ப கஷ்டமாக கொடுத்துறாதீங்க, ஈஸியாக டேஸ்டியான மெத்தடாக கொடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஒபேசிட்டி அப்படிங்கிறதுனால வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு தெரியும். நீங்க ஹார்ட் ப்ராப்ளம், சுகர் வரதுக்கு எல்லாத்துக்குமே மெயின் காரணம் இருக்கு ஒபேசிட்டி. நம்ம உயரத்துக்குறான கரெக்டான வெயிட் நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு அவ்வளவு குயிக்கா எந்த நோயும் வராதுன்னு சொல்லுவோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அவ்வளவு தான் வந்துட்டு இருக்கும். அப்ப இந்த விஷயம் நமக்கு நம்ம ஹைட் வெயிட்டை மெயின்டைன் பண்றது, வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ப்ராடக்ட் நம்ம ஐஸ்கிரீம். ஸோ இது எந்த விதத்தில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு சாக்லேட் பார் டைப்ல கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வரைக்கும் மக்கள் ஃபேஸ் பண்ணாதான் என்ன மாதிரி ப்ராடக்ட் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. நீங்க டயட் இருக்கணும், காலையில் எதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, அவ்வளோ நிறைய கஷ்டம். நல்லா தான் மக்கள் சோர்ந்து போயிட்டாங்க. ஆனால் மக்களுக்கு இங்கே சொல்லியாச்சு, நீங்க விருப்பப்பட்டதை சாப்பிட்டுங்க. முடிஞ்ச என்ன கம்பெனி சொல்றாங்க இந்த விஷயத்துல, அன்வான்ட் ஹெல்த்தி ஃபுட்ஸா இருக்கிற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது பேக்கரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்த் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு பிடிச்ச மற்ற ஃபுட்டு சாப்பிடுங்க. ஆனால் அது உங்களோட கேலரி கிடைக்கும் 2000 கேலரிக்கு மேலே போகாமல் பார்த்துங்க. அது 2 வேளை ஃபுட்டு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும்
விருப்பப்பட்டபடி சாப்பிட்டுக்க. இட்லி தோசை பூரி எல்லாமே சாப்பிட்டுக்க. அதே மாதிரி மதியம் சாப்பாடு சாம்பார் சோறு குழம்பு ரசம் சாப்பிட்டுக்கலாம். 2000 கேலரி சாப்பிட்டுக்க. நைட்டு மட்டும் எதுவும் சாப்பிடலாம். டின்னர் மட்டும் என்ன பண்றீங்க 6 மணிக்கு எல்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது. இதுதான் நம்மளோட டின்னர் ஃபுட். என்னங்க இதுவே டின்னர் நமக்கு ஃபுல்ஃபில்லா இருக்கும். பார்க்கறது சிறுசா இருக்கு, ஆனா கடிச்சு சாப்பிட்டு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அவ்வளவு இதா இருக்கும். இது என்ன இருக்குன்னா முக்கியமா நம்ம உடம்புக்கு முக்கியமான தேவையான சத்து நார் சத்து ஃபைபர் மிஸ் பண்றோம். 60% இதுல வந்து நார் சத்து ஓட்ஸ் அண்ட் ஃபைபர் ஓட்ஸ் அண்ட் அந்த ராகில இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் நமக்கு உடம்புக்கு முக்கியம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோயா புரதம் பால் புரதம் கொடுத்துருக்காங்க. அதனால முக்கியமா அந்த வெயிட் லாஸ் நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு இது முக்கியமான டெக்னாலஜி அப்படின்னு போட்டுருக்கு. குட் ஃபேட் இன் பேட் ஃபேட் வேர்ல்டு அதாவது அமெரிக்கன் பேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் வந்த மொத்த பொருளுமே கொழுப்பு கரைக்கும், மொத்த கொழுப்பு கரைச்சோம். அது உடம்புக்கு ஆபத்து. இது கெட்ட கொழுப்பு மட்டும் பிரிச்சு வெளியேற்ற ஒரு டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ண மட்டும் தான் இருக்கு. நல்ல கொழுப்பு உடம்பு தக்க வைக்கும், ஆரோக்கியம் வச்சுக்கும். இதுல முக்கியமா அந்த கொழுப்புகளை வெளியேற்ற வச்சிருக்காங்க. கற்பூர மருந்து கூட்டம் கிழங்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எள்ளு, அதே மாதிரி நம்ம ஐகால் யூஸ் பண்ணி ஏகாய் யூஸ் பண்ணிக்கோம். இது வெயிட் லாஸ்ல ஆன்டி டயபெட்டிக்கா யூஸ். இதுவும் பேட்டன்ட் ப்ராடக்ட் தான். இது ஒரு பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 டேஸ்ட்ல நமக்கு இருக்கும். 7 பீஸா மேங்கோ ஆரஞ்சு சாக்லேட் வெள்ளை ஃபிளேவர்ல. இதோட வெப்சைட்டுக்கு அதுல போனா ஆல்ரெடி போட்டு நம்ம ரிசர்ச் மிஷின் எல்லாமே பார்த்துக்கலாம். இது எப்படி நம்ம டெய்லி நைட் ஒவ்வொரு டெஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். மொத்தம் 7 நாள் 28 நாள் வரும். 28 நாள் நம்ம சாப்பிட்டு முடிக்கல கிராஜுவல் வெயிட் லாஸ் ஒரு வாரத்துக்கு 1/2 கிலோ ஒரு கேரண்டியா இருக்கும். மந்த்லி 2 to 4 kg கிராஜுவல் வெயிட் லாஸ். நிறைய பேருக்கு என்ன விளம்பரம் பண்ணுவாங்க, மாசத்துக்கு 5 கிலோ குறைச்சலாம் 10 கிலோ குறைச்சலாம் அப்படி குறைச்சா உடம்புக்கு ஆபத்து, நிறைய நர்ஸ் வந்து பாதிக்கும். ஆனா இங்க நம்ம நார்மல் டயட் இந்த வாய்ப்பை எப்படி மெதுவா நல்லா குறைக்கும் அந்த மாதிரி ஹெல்த்தியா நம்ம குறைக்கிற விஷயம் இது ரீபவுண்டும் ஆகாது. சோ இந்த வண்டர்ஃபுல்லான இந்த 5 ப்ராடக்ட்டுமே நாட் ஒன்லி லோக்கல் லெவல் ப்ராடக்ட்ஸ் 100% இன்டர்நேஷனல் ப்ராடக்ட். எதுனாலங்க இத்தனை கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. 30 கண்ட்ரி பக்கம் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. சோ அதுல முக்கியமா அமெரிக்கால எக்ஸ்போர்ட் பண்ற இந்தியால ஃபர்ஸ்ட் கம்பெனி. பெருமையான விஷயம் இல்லைங்களா? இந்தியா கம்பெனி பண்றீங்க சார் எல்லா கண்ட்ரிஸும் பார்த்துட்டு இந்த கண்ட்ரிஸ் அப்ப இன்டர்நேஷனல் குவாலிட்டி ப்ராடக்ட். இதோட ப்ராடக்ட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க பியூட்டி தான் எல்லா ப்ராடக்ட்டுமே காமன் எம்ஆர்பி. இதுக்கு ஒரு பிரைஸ் அதுக்கு ஒரு பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எல்லாமே காமன் எம்ஆர்பி தான். சோ 2997 அப்படிங்கிற எம்ஆர்பி ரேட். இது வந்து நீங்க டைரக்ட் செல்லரா வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2497.50 அப்படின்னு கால்குலேட் பண்ணி எம்ஆர்பி நீங்க வாங்குவீங்க. அதுக்கான 500 ப்ராஃபிட் உங்க அக்கௌண்ட்க்கு ரீபேக்கா மணி பேக்கா வந்துரும். சோ இது காமன் 500. நம்ம ஆர்டர் பண்ணும்போது 100 rupees கொரியன் ஹேண்டிங் மட்டும் பேன் இந்தியா நமக்கு காமனா வரும். சோ ஆல் ஓவர் இந்தியா நமக்கு காமன் சார்ஜஸ். ஓகே, அப்ப இந்த மாதிரி இந்த பிசினஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஹெல்த் பத்தி இந்த ப்ராடக்ட்ல சாப்பிட்டா நமக்கு ஹெல்த் கிடைக்கும் இல்லீங்களா? ஹெல்த் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது சாப்பிட்டா ஹெல்த் வரும். இப்போ ஹெல்த் கூட நமக்கு என்ன வேணுங்க? ஹெல்த் வேணுங்களா? அப்ப இந்த ஹெல்த் தேவைப்படுற மக்கள் நம்ம சுத்தி இருக்காங்க இல்லைங்களா? யாரும் எந்த வீட்ல உங்க பக்கத்து வீட்ல எனக்கு ஹெல்த்தே வேண்டாம் அப்படின்னு சொல்ற மக்கள் இருக்காங்களா? யாரும் கிடையாதுங்க. எல்லாருமே ஹெல்த் வேணும். அப்ப ஹெல்த் வேணும் நமக்கு அவங்களுக்கு தேவை இருக்கா இல்லைங்களா? ஹெல்த் நீங்க எல்லாமே நீங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்களா இல்லைங்களா? அவங்க இந்த மாதிரி நேஷனல் ப்ராடக்ட் தேவையா இல்லைங்களா? அப்ப அவங்க நம்ம கொடுக்கறது மூலம் நம்ம ஆரோக்கியம் முதல்ல, ஆரோக்கியம் சார்ந்த தொழில்ல ரெண்டாவது. நம்ம ராஜமணி சார் ஸ்டைல்ல சொன்னோம்னா முதலில் நம்ம ஆரோக்கியத்தை உறுதி செய்வோம், பிறர் ஆரோக்கியத்துக்கு உதவி செய்வோம். உதவி செஞ்சா நீங்க பிசினஸ் அவ்வளவு விஷயம். ஆரோக்கியம் முதல்ல, ஆரோக்கியம் சார்ந்த தொழில்ல ரெண்டாவது. அப்ப அந்த இதுல நீங்க இந்த பிசினஸ் மூலமா எவ்வளவு ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? எவ்வளவு ஏர்ன் பண்ற வாய்ப்புகள் இருக்கு? வாரம் 2,50,000 2 லட்சம் ரூபாய் இன்கம். அப்ப ஒரு வாரம் 2 லட்சம் ஒரு 52 வாரம் வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 1 கோடி 30 லட்சம். நிறைய பேர் கால்குலேஷன் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன் ஈஸியா வரும் கால்குலேஷன். அப்போ 1.3 crores அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்கு. வருஷம் 1 கோடி 30 லட்சம் இன்கம் பண்ண ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ் நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்? 10 ல இருந்து 15 கோடி பண்ணி அதுக்கு ஏகப்பட்ட தலைவலி பார்த்தா தான் நம்ம பார்க்க முடியுங்களா? ஆனா இங்க அந்த மாதிரி பெருசா எந்த இன்வெஸ்ட்மென்ட் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அது நீங்க தனிப்பட்ட முறையில் பண்ண போதுல உங்களுக்கு 3 சப்போர்ட் இருக்கு. 3 சப்போர்ட்டர் ஸ்பான்சர் உங்க கூட இருந்த நபர் பிளஸ் இந்த ப்ராடக்ட் பிளஸ் இன்கம் விஷயம் பார்த்துட்டு இன்வெஸ்டர் கம்பெனி நீங்க கண்ணு கட்டி காட்டுற மாதிரி நீங்க போக வேண்டாம். உங்களுக்கு எல்லாமே அழகா கத்து கொடுத்து கொண்டு வர கைட் பண்ணக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் வைடோட சிஸ்டம் இருக்கு. இந்த 3 பேரோட சப்போர்ட்டோட நீங்க பிசினஸ் என்னவா நீங்க ஆரம்பிக்கலாம். என்னவா ஆரம்பிக்கலாங்க? விவா பிசினஸ் ஓனர். இப்பவே நீங்க என்ன வந்தாச்சு ரைட் சைடு குவாட்ரண்ட்க்கு முதலாளியாக வந்தாச்சு. இந்த வார்த்தைக்கு நல்லா இருக்கீங்களா? லேபரா இல்ல ஓனர் ஆயிடும் இல்லைங்களா? சோ விவா பிசினஸ் ஓனருக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா சோ இதுல வந்து பிசிஎம் பிரசிடென்ட் கிளப் மெம்பர்ஸ் சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது என்ன கேக்குறீங்கன்னா
ஒரு பிசினஸ் வந்து பண்ண நம்ம ஃபாஸ்ட் ட்ராக்கா பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெவல்யூஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம். சந்ததுல இந்த பிரச்சனை கம்பெனில 40 ப்ராடக்ட்டை நம்ம ஒட்டுக்கா பர்ச்சேஸ் பண்ணி இப்போ இந்த 40 ப்ராடக்ட் ஒட்டுக்கா பர்ச்சேஸ் உங்களோட தேவைக்கு தகுந்தாப்புல எதை வேணா நீங்க கலந்து பண்ணிக்கலாம். இதுதான் ஒன்னே தான் 40 வாங்கணும் கிடையாது. இப்போ இதுல 8 அப்ப 5 ப்ராடக்ட் 8 40 இல்லைங்களா? 5 ல 1 இல்ல இதுல 10 வேலை இதுல 12 வேலை இதுல 8 வேலை இதுல 4 எப்படி நம்ம தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதை நம்ம வாங்கும் போதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யார் மனசுல நினைச்சு வாங்குறோங்க? யார் மனசுல இந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் வாங்குறீங்க? மேடம் சொல்லு இதுக்கு அதனால ஒரு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க? நமக்காக முதல்ல வாங்குறோம், அடுத்து சார் பண்ணுவோம் இல்லைங்களா? முதல்ல என்னங்க நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஆரோக்கியத்துக்கு உதவி செய்யணுமா இல்லைங்களா? நம்ம ஊருக்கு உபதேசம் நமக்கு முஸ்லிம். அப்ப முதல்ல ஆரோக்கியம் நம்ம குடும்பத்துக்கு வேணும். அப்ப நம்ம சாப்பிடறதுக்கே ஒரு 10-12 ப்ராடக்ட் தேவைப்படுமா இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் ப்ராடக்ட்ஸ் நீங்க பிசினஸா என்லார்ஜ்மென்ட் பண்றதுக்கு உங்க கஸ்டமர்ஸ் பில்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், எப்படி எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா பர்சனல் கன்சல்டன்ட் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது உங்களோட பவர் பேஸ் ரேடியல் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச போன்ல கூட உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர் எல்லாம் கான்டாக்ட் குறைஞ்சபட்சம் நம்ம போன்ல 500 கான்டாக்ட் இருக்கா இல்லைங்களா? சரி இருக்கா இல்லைங்களா? அப்போ உங்க சொந்தத்துல ஒரு 10 கஸ்டமர், உங்க நண்பர்ல ஒரு 10 கஸ்டமர், நெய்பர்ஸ்ல போலீஸ்ல 10 கஸ்டமர், நமக்கு 30-40 முடிஞ்சா இல்லைங்களா? பெரிய விஷயம் அது. இதை கொடுத்தா இதுக்கு நமக்கு இமீடியட்டா வந்து ஃபர்ஸ்ட் இந்த நான் 1.5 லட்சம் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஆக்சுவலி இது இன்னொரு விஷயம் பண்ணலாம் டெஸ்டிங் பண்ணி சொல்லிட்டு நீங்க என்னதான் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாய்வழியா சொல்றதை விட இப்ப நிறைய இடத்துல உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, நிறைய பக்கம் இப்ப கூட நிறைய ஸ்வீட் கடையெல்லாம் போனீங்கன்னா வாலண்டியரா வந்து கையில் திணிப்பாங்க, சும்மா டேஸ்ட் பண்ணி பாரு பால்கோவா டேஸ்ட் பண்ணி பாரு கொடுப்பாங்க இல்லைங்களா? நிறைய இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா கட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதுளம்பழம் இந்த இதெல்லாம் வந்து கொய்யாப்பழம் கட் பண்ணி வச்சிருப்போம், பார்க்க அட்ராக்டிவா இருக்கும். சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்து டேஸ்ட் பிடிச்சி போச்சா வாங்க வருமா நம்ம? இந்த தேன் எப்படிப்பட்ட தெரியுமா? உலகத்தின் அதிசயத்தின் ஆனது எல்லாம் சொல்லுவோம். ஒரு சொட்டு டேஸ்ட் கொடுத்தா நமக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த பொருளை பத்தி நீங்க தங்கமா பேசினாலும் ஒரு வாய் ஒரு சொட்டு டேஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்போ அதுக்கு நீங்க பேச உங்க ஃபேமிலிக்கு உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லி கொடுக்கும். ஒரு வாய் ஐபல்ஸ், இப்ப ஐபல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில்ல 1 லிட்டர் பாட்டில் இருக்கு அப்படின்னா குறைஞ்சபட்சம் சொல்றாங்க ரொம்ப கஞ்சத்தனமா கொடுத்தா கூட 10 மில்லி ஒரு மூடி 7 மில்லி அது சார் அப்படி கொடுத்தா கூட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல கொடுக்கலாம். ஆமா அவ்வளவு கம்மியா கொடுக்க கூடாது, நம்மள மனசு வந்து கொடுக்கணும். உதாரணத்தை சொல்றேன், கொடுத்தா ஒரு 100 பேருக்கு அந்த ஒரு பாட்டில் 100ல எத்தனை கஸ்டமர் திருப்பி வரலாம் இல்லைங்களா? ஒரு கஸ்டமருக்கு 500 ரூபாய் ப்ராஃபிட்னா ஒரு 100ல ஒரு 20 வந்தா 20 500 10,000 அப்படின்னா இதெல்லாம் கேட் விஷயம் நம்ம சார்ஜ் பண்ணுற சிஸ்டம் நிறைய பார்ப்போம். சந்தை சொன்ன டெஸ்டிங் பண்ணி முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்தா அவங்களுக்கு அதிகமாக சேல்ஸ் நடக்கும். அண்ட் கிரியேட்டிவ் ரிசல்ட்ஸ் சார் பீப்புள்ஸ் லோக்கல் இருக்க மாட்டாங்க, அவுட்ல இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இன்ஃபர்மேஷன் நீங்க போன்ல வாட்ஸ்அப்ல நீங்க சோஷியல் மீடியா வச்சு உலகத்தையே ஆடி படைக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களோட ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ இது எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம், பிசினஸ்லாம் யூஸ் பண்ணி டெய்லி இதை பத்தின ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறா சரி, அவங்க அனுப்பிச்சுடா சரி, ப்ராடக்ட் நிறைய அனுப்பக்கூடாது. ஜஸ்ட் வந்து சிம்பிளா ஒரு ப்ரௌச்சர் விஷயம், ஒரு டெஸ்டிமோனியல் ரிப்போர்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் கொடுத்தா மட்டும் போதும். அப்ப கண்டிப்பா வேணும் கேட்கறவங்களுக்கு சிம்பிள், அவங்களுக்கு உங்களோட ஸ்டோர் லிங்கை மட்டும் அனுப்பிச்சு கொடுத்தா போதும். அவங்களே பேமெண்ட் பண்ணி அவங்களே ஆர்டர் போட்டு அவங்களே ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. நமக்கு அக்கௌண்ட்ல பணம் வந்துடும் இல்லைங்களா? இந்த மாதிரி டிஜிட்டல் சர்வீஸும் பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ ஒன்ஸ் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் போடும்போது நமக்கு எவ்வளவு நம்ம கொடுத்துங்க 40 ப்ராடக்ட்ஸ் 1,24,000. இதுல வந்து பார்த்தா நமக்கு இமீடியட்டா அப்பவே கைக்கு எவ்வளவு வருது, 40 ப்ராடக்ட்க்கு 500 ரூபாய் ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும், 20,000 அப்பவே கைக்கு வந்துடும். அதே மாதிரி 4 ப்ராடக்ட் உங்களுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீ. அப்ப 400 12,000 ஃப்ரீ. அப்ப ரெண்டு சேர்த்து எவ்வளவு ஆச்சுங்க, 32% நமக்கு அப்பவே வந்து பாத்தீங்க அது 1 lakh வந்து உங்களுக்கு அது ப்ராடக்ட் வெளியே போச்சுன்னா நமக்கு ரொட்டேஷனல் அமௌண்ட் உள்ள வந்தாச்சு. அப்ப இது வந்து பெரிய இன்வெஸ்ட்மென்ட், லாங் டைமா வச்சு இன்வெஸ்ட்மென்ட். இந்த பொருள் இப்படி வாங்கி இப்படி அடுத்த மாசத்துல போச்சு நிறைய பேர் மேடம்ல 1 மந்த்ல நிறைய பேர் 40 பீஸ் ப்ராடக்ட் முடிச்சதா இருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க மேபி மெதுவா 2 to 3 months பண்ணா கூட இந்த 3 months இந்த 40 கஸ்டமர் கையில பேக் ஆயிடுச்சுன்னா இந்த 40 கஸ்டமர் இந்த ரொட்டீன் பண்ணாலே மாசம் 40,000 எப்படி சார் கேக்குறீங்களா? 40,000 20,000 ஆச்சு, திருப்பி 4 பொருள் ஃப்ரீ கிடைக்கும், 8,000 போனஸ் கிடைக்கும். அப்போ ஒரு பொருளுக்கு 1000 கணக்கு ப்ராஃபிட் ஆச்சு. 1 லட்சம் ரொட்டேஷன்ல மந்த்லி 40,000 இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ் இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில இருக்குங்களா? ரொட்டேஷன் நாட் லைஃப் லாங் இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது, ரொட்டேஷன். பணம் பொருள் வெளியே போச்சா பணம் உள்ள வந்தாச்சு, அப்புறம் இந்த ரெகுலரா மந்த்லி மினிமம் 40,000 உங்க சொந்த கால மினிமம். ஆனா நம்ம போக வேண்டிய விஷயம் இருக்குங்க 2.5 lakh இல்லைங்களா? அது எப்படி பண்ணலாம் காட்டுறாங்க. சோ அந்த இதுல நீங்க எப்படி அந்த விஷயம் 2.5 lakh போக முடியும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பண்ண 90 days நீங்க அச்சீவ் பண்ணலாம். மினிமம் 6 வாரத்துல இருந்து அதிகபட்சம் 18 மாசம் 1.5 வருஷம் நீங்க ஃபினிஷ் பண்ணலாம். அது எப்படி என்ன மெத்தட் நான் சொல்றேன். இதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும், லைஃப் டைம்ல 2 பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா போதும். ஏன்னா உங்களோட டியூட்டி இதோட முடிஞ்சது. லைஃப் டைம்ல
2 பேருக்கு நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த 2 பேர். சார் நம்ம லைஃப்ல முக்கியமா நம்மள எத்தனை பேர் இருப்பாங்களா சொல்லுவாங்க, கடைசி காலத்துல 4 பேர் சொல்லுவாங்க. அது கூட நான் பாய்தான் கேட்கிறேன். 2 பேர் தான் நம்ம லைஃப் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த 2 பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது மூலமா ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா லீகல் பிசினஸ். ஏன்னா இன்னைக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல ஒரு பாடத்திட்டமாவே நீங்க MBA MI கோர்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம ஏன்னா ஒரு லீகல் பிசினஸ் தான் நம்ம மக்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க இல்லைங்களா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி விஷயம். ஓகே, அந்த மாதிரி லீகல் பிசினஸ் நம்ம பண்ணக்கூடிய டைரக்ஷன் விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பிரசிடென்ட் மெம்பரா வந்தீங்க. நான் சொன்ன லைஃப்ல 2 பேருக்கு உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாச்சு. இதுல உங்களோட ஷார்ட் புட்டிங் ரேங்க் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த PCM பண்ணும்போது உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைச்சுன்னு சொன்னேன் 32,000 வித் ப்ராடக்ட் போடுறீங்கன்னா 20,000 ப்ராஃபிட் 12,000 ப்ராடக்ட். இதே மாதிரி அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் கிடைக்குமா இல்லைங்களா? ஆனா அவங்க வந்து உங்களுக்கு என்ன ப்ராஃபிட்னா அவங்க பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் டர்னோவருக்கு உங்களுக்கு 125 rupees ப்ராஃபிட் கிடைக்கும். எவ்வளவுங்க? 125 rupees. அப்ப 40 ப்ராடக்ட்டுக்கு 125 rupees எவ்வளவு ஆச்சுங்க? அவங்க வாங்குன 40 ப்ராடக்ட் எவ்வளவு ஆச்சுங்க? 5000. கரெக்ட். அப்ப இங்க வாங்குன 40 ப்ராடக்ட் 5000, இங்க வாங்குன 40 ப்ராடக்ட் 5000. நம்ம ஃபார்முலா இந்த பிசினஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா இத PV கணக்குல ஈஸியா கால்குலேட் பண்ண சொல்லுவோம். அதுதான் முன்னாடி காமிச்ச உங்களுக்கு எல்லாமே காமன் பிரைஸ் காமன் PV தான். 25 PV லெஃப்ட் 20 PV ஒரு ப்ராடக்ட் விட்டுறதுன்னா ஒரு PVக்கு 10 ரூபாய், 22 10 250 ரூபாய், 125 இங்க 125 ரெண்டு கூட்டினா 250 ரூபாய். எப்படி பார்த்தா கணக்கு டேலி இல்லைங்களா? உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்கா நீங்க அப்படி மனசுல வச்சுங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி உங்களுக்கு இங்க இவர் மூலமா 5000, இவர் மூலமா 5000 உங்களுக்கு 10,000 ப்ராஃபிட் கிடைச்சாச்சு. சோ இதுக்கு அப்புறம் அவங்க யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் அவங்க வர ஒவ்வொரு நபருக்கும் உங்களுக்கு 5000 ப்ராஃபிட் கிடைக்கும். பாருங்க இதுல நீ கொடுத்த அந்த AMB இந்த 2 நம்பர் தான் நீ கொடுத்தது. அவர் கொடுத்த 2, அவர் கொடுத்த 1, அவர் கொடுத்த 1, இவர் கொடுத்த. இப்போ நீங்க லெஃப்ட் ஹேண்ட் ரைட் அப்படியே செயின் மாதிரி ஜோடியா போயிருக்கீங்களா? கிடையாது. எதுக்காக இந்த மாதிரி ஸ்லைட் கொடுத்துருக்காங்கன்னா இது அந்த மாதிரி ஒரு இல்லீகல் பிசினஸ் கிடையாது, பக்கா லீகல் பிசினஸ். 100% இங்க என்ன போட்டுருக்காங்க? லீகல் மாடல் பண்ணி இந்தியால லீகலா வந்த ஃபர்ஸ்ட் கம்பெனி நம்ம தான். கேரளால வந்து 2014 வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு லீகல் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. சோ அந்த டைம்ல லீகலா கேரளால ஃபர்ஸ்ட் வந்த கம்பெனி நம்ம தான். 2014க்கு அப்புறம் இந்தியால ஆல் ஓவர் இந்தியாக்கு வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க 33 கைட்லைன்ஸோட. அதில் லீகலா வந்து நம்ம தான். இப்போ ரீசன் கடைசி உங்களுக்கு ப்ரூஃப் கூட காட்டுறேன். மிசோரம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் இந்த விஷயத்தை அங்கீகரிச்சிருக்காங்க. அங்க லீகலா போன இந்தியால ஃபர்ஸ்ட் கம்பெனி நம்ம தான். மொத்தமே 2 கம்பெனி பார்த்தா நம்ம தான் ஃபர்ஸ்ட் கம்பெனி. பின்னாடி அவ்வளவு லீகல் விஷயத்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா யார் பிசினஸ் வந்தாலும் அவங்க யாரை கொடுத்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் அவங்க மூலமா வரும். சோ இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ஜோடியா போனது கிடையாது. எந்த முறையில் வந்தாலும் சரி உங்களுக்கு லெஃப்ட்ல இருந்த பக்கம் அது போங்கன்னா 5000 10,000 ப்ராஃபிட் வரும். 4 பேருக்கு புதுசா வந்து 40,000 இன்கம் வந்திருக்கு. இதுல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னோட ஒரு டீம் பயங்கர ஸ்பீடா போகுது சார், ஒரு பக்கம் கம்மியா இருக்கு, இப்போ எனக்கு எப்படி ப்ராஃபிட் வரும் கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா போறதுல எப்படின்னா எக்ஸ்ட்ரா போறக்கூடிய அந்த இடத்துல வரக்கூடிய ஒவ்வொரு பிசினஸ் பீரியும் உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். நமக்கு எந்த இடத்துல உழைப்பு வேஸ்ட் ஆகுது அடுத்த வாரத்துக்கு அது மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இந்த பக்கம் ஒரு 4 PCM வந்து 4000 P வந்துருக்கு, இந்த பக்கம் 5 PCM வந்துட்டாங்க 5000 P வந்துருக்கு. அப்ப நமக்கு எவ்வளவு இன்கம் வருங்க? லீஸ்ட் கம்மியான எவ்வளவு? 4000. 4000க்கு 40,000 இன்கம் வந்துச்சுங்களா? எக்ஸ்ட்ரா 1000 அடுத்த வாரத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா 7000 PV அங்க வந்துட்டு இங்க 10,000 PV வந்துருக்கு. அப்ப 8000 ஆச்சுனா பணம் சேர்த்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 10,000க்கு இங்க கம்மி லீஸ்ட் தான். அப்ப 80,000 இருக்கும்போது எக்ஸ்ட்ரா இங்க இருக்கிற நேரம் அடுத்த வாரத்துக்கு இந்த மாதிரி கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம் நம்ம போயிடும். எந்த உழைப்பு வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி நம்ம சிம்பிள் கான்செப்ட் எடுங்க. யாரு வந்தாலும் லைஃப்ல 2 பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா மட்டும் போதும். அது என்ன ஆகும்? நீங்களோட லைஃப்ல 2, அவரோட லைஃப் டைம்ல 2, அவரோட லைஃப் டைம்ல 2 4 8 10 இப்படி நம்ம போயிட்டே இருக்கும். இதோட மேஜிக்கல் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒருத்தர் கிட்ட 100% நம்ம எஃபோர்ட் வாங்குறத விட 100 பேர்த்துக்கிட்ட இருந்து 1% எஃபோர்ட் வாங்கினா ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? இப்போ நிறைய வந்து பாத்தீங்கன்னா இப்போ கீழ இருந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 செங்கல் எட்டு வரணும். ஒரு செங்கல் வந்து பாத்தீங்கன்னா 100 10 20 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒட்டுக்கா சேர்த்து தூக்குறது ஈஸிங்களா? மேல 100 பேர் வர ஆளுக்கு ஒன்று கை கொடுத்தா ஈஸிங்களா? வெரி ஈஸி. அதுதான் இங்க பண்ண போறோம். சார்ந்ததுல அதுக்கான விஷயம் அது பண்ணும்போது 2.5 லேக் எப்படி கிடைக்கும் அப்படின்னா உங்க டீம்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் தான். 15 பேர் இருந்தா 5000 ரூபாய் போது 1.5 லட்சம், 20 பேர்னா 2 லட்சம். அந்த மாதிரி 30 பேர் மேல வரும்போது 25 அதாவது 25,000 ரூபாய்க்கு மேல இன்கம் கிடையாது. மேக்ஸிமம் அதுக்கு மேல கம்பெனி எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க. அதுவே நமக்கு பெரிய விஷயம் இல்லைங்களா? சோ அந்த விஷயம் பண்றதுக்கு ஆல்ரெடி நிறைய இருக்காங்க. அது ப்ரூஃப் நான் காட்டுறேன். சோ எப்படி பவர் நோட்டிஃபிகேஷன் எப்படி பண்ணலாம் சரியா பாருங்க. 6 வாரத்துல ஒரு லீஸ் நமக்கு போட்டுருக்கோம். அது லீஸ் பாஸ்வேர்ட் இருக்கு, அதையும் பார்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு லைஃப்ல 2 பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க. சொன்னா கேட்கிற உங்களோட க்ளோஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸோ நெய்பர்ஸோ ரிலேட்டிவ்ஸோ லைஃப்ல 2 பேர் கொடுத்துருக்கு. நினைச்சா நம்ம அதிகபட்சம் எத்தனை நாள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு? உங்களுக்கு பிடிச்ச டைம் சொல்லுங்க.
லைஃப் டைம் இவ்வளவு டியூட்டி, ரெண்டே பேர் ஆப்ஷன். மேடம் வந்து மலேசியா முடிக்கும் போது 2 பிசி 3 பிசிஎம் கொடுத்தீங்க. எத்தனை நாள் ஃபர்ஸ்ட் வந்தீங்க மேடம் நீங்க ஜாயின் பண்ணாங்க? 1 மந்த்க்குள்ள முடிச்சாச்சு அவங்களோட. அப்போ இது மேபி 1 வீக்கா இருந்தா லைஃப் டைம் டியூட்டி முடிஞ்சது. இது உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கும்? 1 + 1க்கு 10,000 rupees பண்ணுவீங்க. கையறீங்களா? ஓகே. அடுத்த வாரம் நீங்க பண்ண விஷயம் அப்படியே அவங்க கத்து கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் டூப்ளிகேட் பண்ணா மட்டும் போதும். அவங்க என்ன சப்போர்ட் பண்ணி கொடுத்து அதுக்கு கத்துக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும் போதும். அவங்களோட லைஃப் டைம்ல 2 பேர் அவங்க போனே 500,000 கான்ட்ராக்ட்லாம் அந்த 500,000ல 2 பேர் எடுக்க முடியும் அப்படின்னா அவர் தனியா இல்ல. இப்ப நாம இருக்கோம், நம்ம லீடர்ஸ் இருக்காங்க கூட போய் நம்ம பேசி கொடுத்தா கண்டிப்பா 2 பேர்த்த நம்ம அடுத்து எடுக்க முடியுமா இல்லைங்களா? முடியும். அப்படி பண்ணா அவங்களுக்கு ப்ராப்ளம், உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 20,000. 3வது வாரம் அந்த 2 பேர் லைஃப் 2 பேருக்கு நம்ம கத்து கொடுத்து சப்போர்ட் பண்ணா 2 2 4 40. 4 பேர் லைஃப் 2 கொடுத்தா 8 80. 8 பேர் லைஃப் 2 கொடுத்து சப்போர்ட் பண்ணா 14 160. 16 பேர் லைஃப் 2 பேர் கொடுத்ததுன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க 1 நம்பர் சிறுசா இருக்கு. ஆனா 2 4 8 நம்பர் பெருசா இருந்தா அதோட ப்ராடக்ட் டபுளா போயிட்டே இருக்கீங்களா? சோ 30 வரும்போது 3 லட்சம் வரும். நான் மேக்ஸிமம் லிமிட் வரைக்கும் 2 லட்சம் மட்டும் தான். அப்போ 6 வாரத்துல நம்ம பண்ண முடியும் இல்லைங்களா? இதுக்கு உதாரணம் இருக்கு. இப்போ நம்ம இங்க சிங்கனூரோ இல்ல இங்க உக்கட சுந்தம் குளம்ல இருக்கீங்களா? நம்ம திடீர்னு பார்க்க என்ன ஆயிருப்பாங்க, ஃபுல்லா அந்த ஆகாயத்தமரம் பறந்துடும். திருப்பி க்ளீன் பண்ணுவாங்க இல்லைங்களா? இந்த ஆகாயத்தமரம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிங்ஸ் அதுவும் சரி ஒரு நாள்ல அது மாதிரி 2 மடங்கு டூப்ளிகேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த குடத்துல 10 தான் இருக்கா, நாளைக்கு 20 பார்ப்பாங்க. அப்ப 10 + 20 30 இருக்கும். அந்த மாதிரி ஒரு குளம் வந்து பார்த்தீங்கன்னா பாசியில பறந்து ஒரு 30 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அரை குளம் நம்பிருச்சு. மீதி அரை குளம் நம்பருக்கு எத்தனை நாள் ஆகும் நினைக்கிறீங்க? ஜஸ்ட் 1 டே இல்லைங்களா? இது ஒரு பவர் ஆஃப் டூப்ளிகேஷன். அப்போ இதுல என்ன இருக்கு டவுட் இல்ல சில பேருக்கு, எனக்கு 1 வீக் பத்தாதுங்க, 1 மந்த் டைம் வேணும். 1 மந்த் இல்ல 3 மந்த்ஸ் டைம் எடுத்தீங்க. எவ்வளவுங்க? லீஸ்ட் பாசிபிலிட்டி 90 நாள் டைம். 90 நாள் கூட டைம் எடுத்து ஒரு லைஃப்ல 2 பேர் கூட ஆப்ஷன் கொடுக்க முடியலனா அவர் கனவு தான் காப்பாத்தும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரினா ஒருத்தர் நம்ம என்ன சொல்றோம், ப்ராடக்ட் 3 மாசம் சாப்பிட்டு ரிசல்ட் பார்த்தா வாங்கன்னு சொல்றோம். ஆக்சுவலா அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா ரிசல்ட் பார்த்தா நீங்க 12 வருஷம் வந்திருக்கும். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும்போது போல்டா சொல்லி அப்பவே நீங்க ஃபர்ஸ்ட் பிசினஸ் பேசி தான் நீங்க ப்ராடக்ட் கூப்பிடணும். இந்த ப்ராடக்ட் பேசி வேணாம்னு சொல்றா பிசினஸ் பேச வேண்டியது. அந்த மாதிரி நீங்க இந்த இதுல 3 மாசம் டைம் எடுத்து அப்படி நீங்க மெதுவா லிஸ்ட் பண்ண கூட 3 மாசம் லைஃப் 2 பேருக்கு ஆப்ஷன் கொடுத்தீங்க முடிஞ்சு. அவரும் 3 மாசம் டைம் எடுத்து அடுத்த 6 மாசத்துக்குள்ள 2 பேர் கொடுத்தாரு. அடுத்த 3 மாசம் ஆட் பண்ணி 9 மாசத்துல 4. அப்படி 6 × 3 18. 6 18 நம்ம எப்ப முடிக்கலாம்? 18 மாசம் எத்தனை வருஷம்? 1.5 வருஷத்துக்குள்ள நம்ம லைஃபை செட்டில் பண்ணலாம். இந்த மாதிரி மந்த்லியாவது 2.5 லேக் வந்தா வருஷம் 30 லட்சம் நல்ல இன்கமா இல்லைங்களா சார்? வருஷம் 1 கோடி 30 லட்சம் மனசு எப்படின்னா பரவாயில்ல. வருஷம் 30 இந்த 1 கோடி கட் பண்ணிருக்கீங்க 30 லட்சம் கிடைச்சா பெரிய விஷயம் இல்லைங்களா? அது வீக்லினா மந்த்லி வந்தா கூட மந்த்லி வந்தா வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? இந்த வாய்ப்பு நீங்க எங்க சார் இருக்கு? நீங்க கேட்க வந்திருக்க அந்த வாய்ப்பு என்ன வாய்ப்பு இல்லைங்களா? மனசுக்கு தோணுச்சா பாருங்க. இதுல குட் பே சாப்பிட சொல்ற விஷயம் நல்லபடியா ஆரம்பிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 52% ப்ராஃபிட் பார்த்தா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வீக் எவ்வளவுங்க? 52% பாதிக்கு மேல எப்படின்னா இப்போ நீங்க பிரசன்ட் கிளப் வந்திருக்கீங்க, அதுக்கு 20,000 ப்ராஃபிட். 2 டிஸ்ட்ரிபியூட் பிரசன்ட்ல வந்துட்டாங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு 10,000 ப்ராஃபிட் வந்தாச்சு. அத ஃபாஸ்டா 1 + 1 வீக்ல பண்ணிட்டீங்கன்னா அதிகபட்சம் ஒரு வாரம் சேர்த்துட்டீங்க. 1 + 1 வீக்ல பண்ணிட்டீங்கன்னா 10,000க்கு 10,000 ஃப்ரீ. எவ்வளவுங்க? 10,000க்கு 10,000 ஃப்ரீ. 40,000 ஆச்சுங்களா? ஃப்ரீ ப்ராடக்ட் ஒரு 12,000 வருமா? இப்போ கூட்டினா எவ்வளவு ஆச்சுங்க? 52,000 ரூபாய். 1/24 52,000 என்னங்க? பாதிக்கு பாதி வந்தாச்சு இல்லைங்களா? அப்போ மீதிக்கு நமக்கு என்னவா இருக்குங்க? ப்ராடக்ட்டா இருக்கு. பொருள் போக போக நமக்கு ப்ராடக்ட்டா வந்து ரிசல்ட்ஸா. அப்ப இந்த விஷயம் தான் நமக்கு ஈஸியா பண்ணும். இப்போ நான் சொன்ன அந்த கால்குலேஷன் ஃபர்ஸ்ட் போட்டு பாருங்க. 6 வாரத்தை 1 + 1 வீக்ல இதுக்காக பண்றேன்னா கூட 6 + 6 12 வாரம் 90 நாள் சொன்ன கணக்கு புரியுதுங்களா? 90 நாள் கரெக்டா அடிக்கலாம். இது சொன்ன அதே கோபிக்கிற முடியும். இப்போ இதுல 1 கோடிக்கு மேல சம்பாதிச்சா உங்க ஹஸ்பண்டா இருந்தா வைஃப் அடிக்கும், வைஃப் அந்த ஹஸ்பண்ட் அடிக்கும். மந்த்லி 50,000 உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் சீனியர் அது இல்லாம அடிஷனலி மந்த்லி 50,000 12 மாசத்துக்கு 6 லட்சம் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? சோ அந்த விஷயம் நீங்க வாங்கி 30% நீங்க வந்திருக்காங்க. நம்மளோட சீஃப் கெஸ்ட் அவரையும் நம்ம பார்க்க போறோம். பிகினிங்ல அவங்க மேரேஜ்க்கு முன்னாடி அம்மாக்கு வாங்கி கொடுத்தாங்க, இப்போ வைஃபுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அவங்க வச்சு என்னெல்லாம் பண்ணான்னு சாரே சொல்லிட்டோம். ஓகே. சோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னீங்களா மிசோரம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியால ஃபர்ஸ்ட் மிசோரம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்பெனியா போனது டாக்ஸரிங்ல அவர் இண்டஸ்ட்ரி வா. ரெண்டே ரிவார்ட்ஸ் பார்த்துருவோம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம கம்பெனி மூலமா வரக்கூடிய ப்ராடக்ட் என்ன, சாப்பிட்ட ஹெல்த் என்ன, அது பிசினஸா பண்ணணும்னா என்ன ப்ராஃபிட், எப்படி 2.5 லேக் வருஷம் 30 லட்சத்துல 1 கோடி ரூபாய் எப்படி பண்ணலாம்னு பார்த்துட்டோம். இது மட்டும் போதாதே. கம்பெனி மக்கள் வந்து கம்பெனி நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பணம் மட்டும் போதாது. ஏன்னா இங்க என்னென்ன விஷயம் கம்பெனிஸ் இருக்கா? 3 விஷயம். ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ். சந்தோஷமா இருக்கணும்னா
கொஞ்சம் இது மட்டும் பார்த்தா இல்லைங்களா, கொஞ்சம் ரிவார்ட்ஸும் கொஞ்சம் அடிஷனலாக கொடுக்குறது, சர்ப்ரைஸாக கொடுத்தா இருக்கும். அந்த மாதிரி இங்கே ரிவார்ட்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஸ்டார் 5 இருந்து ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட டீமில் 5 ஸ்டார் லெஃப்ட் 5 ஸ்டார் ரைட் வந்து அவங்ககிட்ட இருந்து ஒரு 500 ரூபாய் ஒரு வாரம் வந்தால் போதும், நீங்கள் ஸ்டார் 5 ரேங்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசினஸ் நீங்க எந்த அளவுக்கு கத்துக்கிட்டு பண்றீங்க, how much you will learn that much you will earn சொல்லுவோம். learning is equal to earning. learningல எல்லா துணியும் என்ன வருங்க, earning. அப்போ லேர்ன் பண்ணிட்டு நம்ம பண்ணும்போது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இந்த மரக்கதையை அவங்க கோடாலி எல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா, மரத்தை வெட்டுற விஷயம், ஒருத்தர் 2 போட்டி வெட்டுவா, ஒருத்தர் ஷார்ட் பண்ணி வெட்டினா டக்குன்னு 2 நிமிஷம் வெட்டி, அந்த மாதிரி நீங்க உங்களோட எஜுகேஷன் உங்க பிசினஸ் ஷார்ட் டர்ம் ஸ்கில்ல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பிசினஸ் குயிக்கா போகும். அந்த ஸ்கில்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்தியாவில் இந்த பிசினஸ் மெயினா நீங்க உருவாக்கி கொடுத்த நம்ம கம்பெனியோட ஹானரபிள் சிஇஓ மிஸ்டர் அபிலாஷ் தாமஸ் அவரோட 2 days ட்ரைனிங் ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு எலிஜிபிள். அதுக்கு என்னன்னா அதுல 2500 ரூபீஸ் கம்பெனி பே பண்றாங்க. நார்மலா அந்த ப்ரோக்ராம்க்கு நமக்கு எங்க வைக்கிறாங்க தெரியாது. இப்போ ஹில் ஸ்டேஷன்ல நடந்திருக்கு, ஊட்டி நடந்திருக்கு, ஏற்காடு நடந்திருக்கு, ஒரு 4000 இருக்குன்னா அதுல அந்த 2000 கம்பெனி பேர் பேலன்ஸை மட்டும் நம்ம பே பண்ணா போதும், அந்த விஷயம் கம்பெனி நமக்கு பண்ணி தராங்க. இது அந்த நம்ம விஷயம் ரிவார்ட்ஸ். அடுத்து ஸ்டார் 1000க்கு இது வெரி சூன் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, எல்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிருக்காங்க. உங்களோட டீம்ல போத் சைட் இங்க 25 ஸ்டார் இங்க 25 ஸ்டார் வந்துட்டா நீங்க ஸ்டார் 1000 கம்ப்ளீட்டட். இதுல உங்களுக்கு 3 நாள் ஒரு இன்டர்நேஷனல் லெவல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நமக்கு கிடைக்கும். அது எந்த மாதிரி ஒரு 7 ஸ்டார் ப்ராப்பர்ட்டில. சோ இது எங்க நடக்குதுன்னா இந்த ஹோட்டல் கிராண்ட் ஷெர்டன் ஹோட்டல் இப்போ வரைக்கும் நடக்குது. மேபி இனி வரக்கூடிய காலத்துல ரொம்ப ஆல் ஓவர் இந்தியா ஃபேமிலியா வரங்காட்டி நமக்கு இதை நாட்டிலே தனியாக நடக்கலாம், இங்க தனியாக நடக்கலாங்க. மேபி நம்ம இது வரைக்கும் நமக்கு அங்கே தான் நடந்துட்டு கிராண்ட் ஷெர்டன். ஒரு நாளைக்கு நீங்க ஸ்டே பண்ணா மட்டுமே 15,000 20,000 காஸ்ட் ஆகும் ஸ்டேயிங் மட்டுமே. ஃபுட்டுக்கு ஒரு நாள் ஃபுட்டுக்கு 2000 ரூபாய் பிளஸ் டாக்ஸ். அப்ப 3 நாளைக்கு ஃபுட்டுக்கு ரூமுக்கு கணக்கு போட்டு பாருங்க எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு. அதுவே நம்ம வெறும் ஸ்டே பண்ண அந்த மாதிரி லக்ஸரி லைஃப் மட்டும் பார்க்கலாமே 3 நாள் ஒரு பயங்கரமான என்ஜாய்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் பிளஸ் லைஃப் சேஞ்சிங் ட்ரைனிங் வந்து பண்ண இன்டர்நேஷனல் குவாலிட்டி ட்ரைனிங் கிடைக்கும். அங்க போயிட்டு வந்தா ஒரு நபர் குயிக்கா மில்லியனர் அண்ட் ரோட்பதி மைண்ட் செட் மாறிடுவாங்க, அந்த ட்ரைனிங் கிடைக்கும். ஓகே, சோ அதுக்கு அடுத்து ரூபி இப்போ தான் வந்து நமக்கு இன்டர்நேஷனல் ட்ரிப்புக்கான விஷயம் ரிவார்ட் ஸ்டார்ட் ஆகுது. சோ எல்லாருமே ஃபாரின் போறதுக்கு ஆசை இருக்குமா இல்லைங்களா? எத்தனை பேர் இது வரைக்கும் ஃப்ளைட்ல போறீங்க, ஃபாரின் கண்ட்ரி போறீங்க? இண்டஸ்ட்ரியில போடவே வேண்டாம், கண்டிப்பா அவங்க கண்டிப்பா உள்ளதான் போய் தான் ஆகணும். வேணாம் ஏதாச்சும் போயாச்சு மாதிரி இண்டஸ்ட்ரி இல்லாம வந்தவங்க எத்தனை பேர் போய் தனியா போயிருக்கோமா? போனது போயிருக்கீங்க. ஓகே சூப்பர். ஃபேமிலியா போயிருந்தா தனியா போயிருக்கீங்க சார்? ஜாபுக்காக போனோம். ஓகே, ஜாப்னால நான் சொல்லி என்ஜாய்மெண்ட்டுக்காக போனீங்களா, ட்ரிப்புக்காக போனது? அப்ப அந்த மாதிரி நம்மளும் போற ஃபேமிலி கூட, ஆனா இங்க நம்ம மட்டும் போல நம்ம ஃபேமிலியும் கூட்டிட்டு போற விஷயம் அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து ஃப்ரீயா போலாம். ஒன்னும் பெருசா பண்ண மாட்டாங்க. 2.5 லட்சம் இன்கம் பண்ணா போதும். எவ்வளவு டோட்டலா 2.5 லட்சம் சம்பாதிச்சா போதும். நீங்க தாய்லாந்து கண்ட்ரிக்கு 3 days and 4 days நீங்க இன்டர்நேஷனல் ட்ரிப் ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப் கிடைக்கும். போன வாட்டி எத்தனை பேர் நம்ம கம்பெனி கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்களா? 1800 பேர். வீடியோலயே இருக்கு, 1800 போட்டு வீடியோவே இருக்கும். 1800 பேர் ஃபாரின் ட்ரிப். சார் இப்போ நாங்க போயிட்டு மலேசியாவில் 2200 பேர். ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா, சரி ஒரு லட்ச ரூபா செலவு, 22 கோடி பக்கம் அதுக்கு ஒரு பஸ்ஸுக்கு 40 பேர் தான், கிட்டத்தட்ட 50 பஸ்ஸுக்கு மேல. அந்த இதே பார்த்தா அந்த வீடியோல பார்த்தா தெரியும் 1200 பேர். அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் பிரம்மாண்டமா ஒரு இதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்து சூப்பரான விஷயம் இருக்கு நம்ம லைஃப். ஃபர்ஸ்ட் டூர் போயாச்சு, அடுத்து என்ன வேணுங்க? கார் வேணும். எல்லாருமே லைஃப் நம்ம சொந்த கார் வாங்கணும் ஓட்டணும் ஆசை இருக்கா இல்லைங்களா? சார் இருக்கா இல்லைங்களா? நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ல போகும்போதோ இல்ல ஒரு 2 வீலர்ல போய் இறங்கி போகும்போதோ கிடைக்கிற மரியாதையை விட ஒரு கார்ல போய் ஃபேமிலியில இறக்கி விட்டு போய் பார்க் பண்ண வந்தா நமக்கு கிடைக்கிற மரியாதை டிஃபரெண்டா இல்லை இல்லைங்களா? நம்மளோட ஸ்டேட்டஸ் உயர்த்துற விஷயம் இல்லைங்களா? அதுக்கு மட்டும் மற்றவங்க மட்டும் அந்த விஷயம் கிடையாது, நம்ம என்ஜாய் பண்றோம் சித்தா. இப்போ வரும்போது சரியான மழை, அவனாச்சு தண்ணும்போது அவ்வளோ பெரிய மழை வரும்போது வண்டி கூட அவ்வளோ கண்ணுக்கு எனக்கு தெரியாத அளவுக்கு வீடியோ படம் காட்டுறது பாருங்க. அந்த அளவுக்கு சரியான மழை, எல்லாம் நிறைய ஓடணும். அந்த மழையில நம்ம வண்டியில வர முடியுமா? ஃபேமிலி கூட்டு நம்ம பைக்ல வர முடியுமா? ஆனா காருக்கு நம்ம சேஃபா வர முடியாது இல்லைங்களா? அன்டைம்ல கூட நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டக்குனு நமக்கு சொந்த கார் நம்ம ஆட்டோவா ஏதாவது தேடிட்டு இருக்கணுமா? போகலாம் இல்லைங்களா? அப்ப நம்ம லைஃபுக்கு கார் அன்னைக்கு ஆடம்பரமா அத்தியாவசியமா? அந்த அத்தியாவசியத்துக்கு ஒரு பேசிக் 2 கார் வேணும்னு சொல்லிட்டு அப் டு 10 lakhs worth கார் நீங்க இந்த பேலக்ஸ் சொல்லி 7.5 lakh நீங்க இன்கம் ஆல்ரெடி 2 லட்சம் சம்பாதிச்சு கூட அது சம்பாதிச்சா 1.5 லட்சம் கார் ஃபண்ட் கம்பெனி தராங்க.
மேபி ஆல்ரெடி கார் வாங்கிட்டேன், என் புது கார் இருக்குது, என் பேர் தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க காருக்கு பதில் என்ன பண்ணலாம், சரி ஃபேமிலியா மலேசியா வாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? சாதாரண ட்ரிப் கிடைக்கும். அடுத்து எமரால்ட் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இந்த ட்ரிப் இது வந்து உஸ்பெகிஸ்தான் ட்ரிப் ஃபேமிலியோட நமக்கு கிடைக்கும். 40 lakhs மேல இன்கம் பண்றதுக்கு, 50 lakhs மேல பண்ண துபாய் ட்ரிப் வித் ஃபேமிலியோட. அடுத்து வந்து 1 crore மேல இன்கம் பண்ண சிங்கப்பூர் ஸ்டார் கோஸ்ட் ட்ரிப் வித் ஃபேமிலியோட. அடுத்து 1.5 கோடிக்கு வந்து பண்ண சைனா ட்ரிப். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் டைமண்ட் 2 கோடிக்கு சவுத் ஆப்பிரிக்கா ட்ரிப்பும், 2.5 கோடி பக்கம் பண்ணும்போது நமக்கு யூரோப் ட்ரிப் வித் ஃபேமிலியோட. 2.5 கோடிக்கு ஒரு 20 ஏக்கர் கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் காஸ்ட் டைமண்ட் பிளாக் டைமண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் அண்ட் ட்ரிங்க் நமக்கு கிடைக்கும். 10 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் ஃபண்டுக்கான விஷயம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு லக்ஸரி கார் பிரீமியம் கார் இருக்கு. இப்போ நம்ம பென்ஸ் வீடியோல நீங்க 40 லட்சம் வாங்கலாம் இல்லைங்களா, 10 லட்சம் பே பண்ணா பேலன்ஸ் என்ன இருக்குமே 30 லட்சம் தான். அதுலயும் மந்த் ஆன் மந்த் 10 லட்சம் வருதா இல்லைங்களா, சரிங்க. வாரம் 2 லட்சம், மாசம் 10 லட்சம், ரேங்க் மைனஸோட போனா அதுல ஒரு 2 லட்சம் வரும். அப்ப 12 லட்சம் வருதுன்னா ஒரு 3 மாசம் பே அவுட்ல கார் டோட்டல் நம்ம சொந்தம் விஷயம் இல்லைங்களா. அந்த ஒரு விஷயம் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓகே உங்க கார் வந்து நீங்க அது கூட செலவு பண்ணி வாங்க வேண்டாம், நாங்களே தரோம் சொல்லிட்டோம் அப்படின்னா பிரீமியம் காரு ஒரு 3 கோடியிலிருந்து 5 கோடி வரைக்கும். இது வரைக்கும் கடைசியா இப்போ வளர்த்த காரணம் 5.5 கோடி லம்போகினி. இது வந்து பண்ணா அரௌண்ட் மோர் தென் 3 crores போர்ஷா. இந்த கார் நீங்க கோயம்புத்தூர்ல கூட மேபி ஒன்று பார்த்துக்கலாம், அதோட ரொம்ப ஹை ரேஞ்ச் இருக்கு. ஸோ இந்த விஷயம் ராயல் பிளாக் டைமண்ட் நமக்கு கிடைக்கும். இது வரைக்கும் இந்த ராக் இன்னொரு விஷயம்னா நமக்கு இன்டர்நேஷனல் ட்ரிப்பும் கிடைக்கும். இது வரைக்கும் அச்சீவ் பண்ண பீப்பிள்ஸ் இருக்காங்க. அடுத்த 2 அச்சீவ்மெண்ட் தான் நமக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதுவே இப்போ நெருங்கிட்டு இருக்காங்க. அடுத்து இம்பீரியல் பிளாக் டைமண்ட் வந்து 1 கிலோ 24 கேரட் கோல்டு. 24 கேரட் கோல்டு ஒரு கிராம் என்ன ரேட்னு இப்போ நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு கிராம் 24 கேரட் என்ன ரேட் இருக்குங்க? 15,000 மேல. அப்போ 1000 கிராமுக்கு 1015 எவ்வளவுங்க? 1.5 கோடி. 1.5 கோடி கோல்டு கிடைச்சு எப்படி இருக்கு? இதை வச்சு என்னெல்லாம் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ அந்த விஷயம் கிடைக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு வேர்ல்டு காஸ்ட்லியஸ்டான ஒரு ட்ரிப் ராயல் கரீபியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரிப்பும் கிடைக்கும் ஃபேமிலியோட. அது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் விஷயத்துக்கு வந்து பண்ண 2 சூப்பரான விஷயம் கிரவுண்ட் பிளாக் டைமண்ட். இதை பண்ணுனா வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங் புர்ஜ் கலிஃபா துபாய் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க ஒரு நமக்கு அப்பர் ஃபிளாட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டூர்ல லோக்கலா போய் போர் அடிச்சுன்னு சொல்றவங்களுக்கு, ஃபாரின் போறதே பெரிய விஷயம் நினைக்கிறவங்களுக்கு எங்க கூட்டிட்டு போறாங்க? பூமியே வேண்டாம், பூமி விட்டு வாங்க மேலே போலான்னு சொல்லிட்டு ஸ்பேஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. பெரிய விஷயம் இல்லைங்க. இதெல்லாம் எவ்வளவு யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் சொன்னாங்க 10 சொன்ன அச்சீவ்மெண்ட்ல 2 தான் பாக்கி இருக்கு. இந்த 2க்கு முன்னாடி எத்தனை அச்சீவ் பண்ணாங்க, இது வரைக்கும் எத்தனை நாள் ஆகுது? வெரி சூன் பார்க்க போறோம். நம்மளோட இதுலயே இப்போ டாப் சேரா கொடுத்துங்க. இந்த ஸ்பேஸ்க்கு போறோம், பார்க்க தான் போறோம் வெரி சூன். அதே மாதிரி இந்த விஷயம் அது இல்லை. இது வரைக்கும் நம்ம கம்பெனி எவ்வளவு இன்கம் பே பண்ணிருக்காங்க? 1500 கோடி. 1000 கோடி. ஒரு கோடிக்கு எத்தனை லட்சங்க? 100 லட்சம். 1200 எவ்வளவுங்க? 1200 டோட்டல் எவ்வளவுங்க? 1200 எவ்வளவு? 15,000 1,50,000 லட்சங்கள் கொடுத்துருக்காங்க. சின்ன விஷயம், பெரிய பாராட்டு. டாக்ஸ் வாஸ் 4 கோடி போயிருக்கு. ஸோ டர்னோவர் மட்டும் கிட்டத்தட்ட 4,000 கோடி நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 9 ஸ்டெப் தான் நீங்க கோல்டு பை வரைக்கும் ஸ்டார் வந்து எக்ஸ்போர்ட் டைம் இருக்கு. இது வரைக்கும் இந்தியாவில் 2025 106 கோல்டு பை கிராஸ் மேட்ச் பேங்க் ஸ்டேட்ல கரண்ட் சிச்சுவேஷன் இப்போ வரைக்கும் 120 கிராஸ் பண்ணியாச்சு. ரீசெண்டா முடிச்ச கூட உமன் என்டர்பிரனர் தான் ஃப்ரம் கேரளா. ஸோ அது மாதிரி இங்கே பாரபட்சமே இல்லை, ஆண் பெண் வரை எல்லா சம்மந்த எல்லாருக்கான வாய்ப்பும் இங்க கொடுத்துருக்காங்க. மாதிரி இந்த டைமண்ட் ஒன்ஸ் நீங்க லைஃப் அச்சீவ் பண்ணா லைஃப் செட்டில் கம்பெனியோட டார்கெட் என்ன? 2030 1000 கோடி சொல்லுவோம். 100 லைன் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. இப்போ 40 லட்சம் 50 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம் 80 90 லட்சம் 1 கோடிக்கு முன்னாடி நெருங்குற மக்கள் மட்டுமே 400 பேர் இருக்காங்க. இவங்க ஒரு வருஷத்துல அந்த பேலன்ஸை ஃபினிஷ் பண்ணி 1 கோடி பண்ணா ஆல்ரெடி 100 தாண்டியாச்சு. இந்த 4 வருஷத்துல 500 கோடி சொல்ற ஏதாவது கம்பெனில அவங்க கோடிசா பார்ப்பாங்க. 500 பேருக்கு கோடிசா விஷயம் கண் கூட பார்க்கலாம். அது மேட்டர் இல்லை. 500க்கு அப்புறம் பிரஸ் ஓனர் 500 மொத்தம் 1000 கோடீஸ்வரர் 2030 உருவாக்குறோம். அதில் நீங்க ஒரு ஆளா கூட இருக்கலாம், நம்பிக்கை இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு பெரிய டேலண்ட் வேணும், லக்கு வேணும் அப்படிங்கிற இல்லை. இதெல்லாம் லக்கு டேலண்ட் மேட்டர்ல ஒரு நம்பிக்கையோட முழுசா நம்பிக்கை வச்சு 100% ஸ்டார்ட் பண்ண மட்டும் போதும். ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கண்டிப்பா உங்களுக்கு டெஸ்டினி போய் சேரலாம். இதுக்கு நமக்கு என்ன வேணும்? இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நமக்கு என்ன வேணும்? பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் நம்ம கேவைசி இருந்தா போதும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணி உங்க பிசினஸை உங்களோட என்டர்பிரைஸ் கரியர் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நம்ம ரைட் காஸ்ட் விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கம்பெனியோட அந்த 5 ஃப்ளோர்ஸ் பில்டிங்ல ஒரு ஃப்ளோர் வந்து பாத்தீங்கன்னா
கிஃப்டட் சைல்ட்ஸ்க்காக ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பண்ணக்கூடிய பிசினஸ் வரக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ராஃபிட்ஸ் விஷயம், டைமண்ட்ஸ் வந்து பார்த்தா அவங்களோட விஷயம் ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கான ஃப்ரீ ஸ்கூலுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதான் விஷயம். அதே மாதிரி 90 நாள்ல இந்த 2.5 லேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிருந்தா. ஸோ விஷ் யூ குட் லக். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி என்னோட பேர் சாய் சுந்தர். ஸோ என்னோட ஒரு பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து ஒரு பர்சன் தான். ஸோ எங்கள் ஃபேமிலியில் நானும் என்னோட பிரதர் 2 பேர். ஸோ அப்பாவுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து கன்ஃபியூஷன் காட்டி அவர் வேலைக்கு போக முடியாது சொன்னாங்காட்டி +2க்கு மேலே அண்ணன் படிப்பு நிப்பாட்டிட்டு என்னை மட்டும் தான் படிக்க வச்சாங்க. ஸோ அதனால அப்பாவோட அவரோட ஸ்டடீஸ் போயாச்சு. என்னை மட்டும் தான் கிராஜுவேட் படிக்க வைக்கிறாங்க. படிச்சு எம்ம மேலே ஒரு பொறுப்பு இருக்குங்களா, அவங்க எதிர்பார்ப்பு இருக்கும். நல்லா படிச்சு நல்லா இருக்குங்க. நாங்கள் ஒரு வாழ்ந்த ஒரு ஃபேமிலியில் ஒரு திடீர்னு ஒரு பிஸ்னஸ் லாஸாக ஜீரோ போயாச்சு, இந்த ஓன் ஹவுஸ் எல்லாம் போயாச்சு, ரெண்டோட ஹவுஸில் இருந்தோம். திருப்பி அந்த ஆசை என்னங்க, நல்ல ஒரு சொந்த வீட்டில் வாழணும், நல்ல ஒரு லைஃப் வாழணும் அப்படிங்கிற ஆசை. அப்போ எல்லாம் சேர்ந்து சம்பாதிச்சு பண்ணும்போது தான் இல்லை. அப்போ என் மேலே அந்த எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க. அப்போ நானும் அது பொறுப்பாக வந்து பார்த்தா நினச்சிட்டு நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு டிகிரி முடிச்சுட்டு, டிகிரி முடிக்கும் போது பார்க் கிராஜுவேட் தான் முடிச்சது. பிகாம் ஃபர்ஸ்ட் ஒரு டிகிரி முடிச்ச போது யூஜி முடிக்கும் போது எனக்கு வந்து சொன்ன விஷயம்னா, உங்களுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் ஜாப் கிடைக்கும், 20-25,000 சேலரி கிடைக்கும்னு சொன்னாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா, ஆஃப்டர் த ஃபினிஷிங் மை டிகிரி என்னோட பேசிக் ஃபர்ஸ்ட் சேலரி 8,000 தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. ஃப்ரெஷருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதுக்கு மேலே வழி இருக்கும். அப்போ 8,000க்கு நம்ம வாய்ப்பு ஏதாவது யூஸ் இருக்குன்னா வருஷம் 1 லட்சம் கூட கிடையாது. 8 × 12 90,000 இல்லைங்களா, சம்திங் தான். அதனால மேற்கொண்டு ஒரு ஜாப் நானே ஒரு கம்பெனி சேஸ் பண்ணி போகும்போது 2000 சேர்ந்து 10,000 சேலரி. 10,000 மாசம் வாங்கினா ஒரு வருஷத்துக்கு 12 மாசத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 1,20,000. வருஷம் 1 லட்சம் வாங்கி என்ன யூஸ் இருக்கு? என் லைஃப் நான் செட்டில் ஆகணும் நினைக்கிறேன். எனக்கு என்ன தேவைங்க? என் அப்பா அம்மா சொந்த வீடு கிடைக்கும், நான் சொந்த வீடு வாங்கணும். நீங்க வீடு கட்ட குறைஞ்ச வச்சு நீங்க எவ்வளோ வேணும்? நார்மல் ஒரு வீடு ஒரு 1-2 BHK வீடு கட்டணும்னா வீடு சிட்டிக்குள்ள கூட வேண்டாம், கொஞ்சம் அவுட்டர்ல சொல்லு. நீளம் வரைக்கும் கூட போயிடலாம். எவ்வளோ தேவைப்படுது? 40-50 lakhs. நான் இப்போ 1/2 கோடி பக்கம் நமக்கு வீடுக்கே வேணும் இல்லைங்களா? சரி, இது என்னோட முதல் கணக்கு. 2வது கணக்கு என் ஃபேமிலிக்கான ஒரு கார் வாங்க, அவங்க சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு வரக்கு, அன் டைமில் கூட நம்ம போயிட்டு வரக்கு என்னோட அத்தியாவசிய தேவைக்கு ஒரு கார் வேணும். நான் சும்மா லக்ஸரி கார் கூட ஆசைப்படல, என்ட்ரி லெவல் கார் தான் ஆசைப்படுறேன். அதுக்கு எனக்கு 5-10 லட்சம் வேணுமா இல்லைங்களா? 10 லட்சம் நல்ல கார் வாங்க முடியும். சரி, 10 லட்சம் காருக்கு 50 லட்சம் ப்ளஸ் 10 லட்சம் 60 லட்சம் நான் எனக்கு லிஸ்ட்டு போடுறேன். 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, என் அம்மாவுக்கு மெயினாக இல்லை வரக்கூடிய அந்த ஒய்ஃபுங்களுக்கு கோல்டு எடுத்து வைக்கணும் இல்லைங்களா? நம்மளோட பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு இல்லைங்களா? அந்த கோல்டு குறைஞ்சபட்சம் நம்ம கிட்ட எவ்வளோ இருந்தால் நமக்கு சேஃப்டியாக இருக்கு. ஒரு 20-30 பவுன் வேணும் இல்லைங்களா? அப்போ அதுக்கு ஒரு 10 லட்சம். ஏன்னா அதான் நம்ம ஸ்டேட்டஸை காட்டுற விஷயம் தான். சரி, இது ஒன்று. அப்போ இது இன்னொரு விஷயம் என்ன, ஃபைனலாக எனக்கு இந்த கொரோனா வந்தப்போ தான் எனக்கு அதை பற்றி ரொம்பவே ஸ்ட்ரைக் ஆச்சு. லாக்டவுனில் நம்ம எல்லாருமே ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணோமா இல்லைங்களா? திடீர்னு 3 மாதம் ஃபர்ஸ்ட் ஜாலியாக இருக்குது, அப்புறம் போக 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 ஃபினான்ஷியலுக்கு பெரியதாச்சு. அப்போ அந்த டைமில் பணம் வச்சவங்களாம் என்ஜாய் பண்ணாங்க, அந்த நாட்களை என்ஜாய் பண்ணாங்க இல்லைங்களா? ஆனால் பணம் நம்ம தான் கஷ்டப்படும். அதுக்கப்புறம் 3 மாதம் இஎம்ஐலாம் நீங்கள் யாருமே இல்லை இல்லைங்களா? இஎம்ஐ கிடையாது, அதுக்கு தனியாக இன்ட்ரெஸ்ட் வட்டி ஃபினான்ஷியலாம் போட்டு எங்கேயும் கொண்டு போயிட்டாங்க. அப்போ அந்த விஷயத்துக்கு அப்போ தான் ஸ்டார்ட். அப்போ இன்னொரு கோவிட் லாக்டவுன் வராதுன்னு ஏதாவது உறுதி இருக்குங்களா? வருமா? வராதுங்களா? நமக்கு யாரும் உறுதியை சொல்ல முடியாது. ஆனால் வந்தால் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டீங்களா? அப்போ நான் என்ன நினச்சேன்னா, நான் வேலைக்கு போகிறேன் என் தொழில் நடக்குது நடக்கல, என்னோட குடும்ப செலவு வெவ்வேறு வந்து நம்ம சாப்பிட்டாகும், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தாலும், வெளியில போகிறது வர விஷயங்கள் போய் பண்ணித்தாகும், ஏதாவது சொந்த பந்தத்துக்கு நம்ம சீர்திருத்தம் செய்யணும், அதை செஞ்சுதான். இதுக்கெல்லாம் நம்ம எதுவுமே நிறுத்த முடியாது. அந்த சிச்சுவேஷன்ல எனக்கு மாசம்னா என்னோட ஃபேமிலி கமிட்மெண்ட் மட்டும் ஒரு 40,000 தான் நல்லா வாழ முடியும்னு நினைக்கிறேன். இந்த 40,000 எப்படி பேசிவ் இன்கமாக கொண்டு வருது நான் யோசிச்சு பார்த்தேன். சரி, ஓகே, நம்ம அக்கௌண்ட்ல பிக்ஸட் டெபாசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் பணம் இருந்தது அப்படின்னா 40 லட்சம் இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணும் போது நமக்கு அந்த இந்த விஷயம் மேட்ச் ஆகும். 40,000 12 மாசம் 40 ஒரு 5 லட்சம் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா நமக்கு மாசம் 40,000 கணக்காச்சு. இந்த பணமும் குறையாது, மாசம் மாசம் செலவும் வந்துடும். ஆனா இந்த 50 லட்சம் எப்ப லைஃப்ல வரும்? இதான் ஒரு கொஸ்டின். 50 லட்சம் வீட்டுக்கு, 10 லட்சம் காருக்கு, நகைக்கு ஒரு 10 லட்சம் வச்சுக்கங்க, மீதி பேங்க் பேலன்ஸ் எப்படியே வச்சா இப்படிதான் என் லைஃப் நான் செட்டில்டா வாழ முடியும் ஒரு ஃபீல் வச்சு. மினிமம் செட்டில்டா லைஃப், பெரிய செட்டில்டா இல்ல, மினிமம் செட்டில். யோசிச்சு ஒரு காமன் மேன் லைஃப்ல முதல் 1 கோடி வராம லைஃப் செட்டில் ஆகுமா? அது வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பே இல்லை. இந்த 1 கோடி எப்போ வரும்? அப்பதான் நான் கணக்கு போட்டு பார்த்தேன். என்னோட மாத சம்பளம் 10,000 ரூபாய். அப்போ 1 கோடிக்கு எனக்கு எத்தனை லட்சம் வேணுங்க? 100 லட்சம் வேணும். வருஷம் எனக்கு 1 லட்சம் கிடைக்குதுன்னா 100 வருஷம் நான் சம்பாரிச்சுன்னா எனக்கு 1 கோடி வரும். 100 வருஷம் கழிச்சு செட்டில் ஆயிருக்கு. எப்படி இருக்கும் சார்? 100 வருஷம் இருக்க முடியுமா? தெரியும். அப்ப தெரிஞ்சு வச்சு இந்த ஸ்டடீஸ், இந்த டிகிரி, இது வேல்யூ இல்லை, நம்ம என்ன பண்ணலாம்? வேலைக்கு போகலாம், வேற வேலைக்கு போகலாம் படிச்சிருக்காங்க.
இன்னொரு டிகிரி படிச்சு பார்த்து பர்மிஷன் வாங்கி 2 பிஜி பண்ணியாச்சு, எம்காம் ஐபி கொண்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு போனால் அப்படியே 2 டபுள் மடங்கு சேரு 10,000 20,000 கிடைக்கும். சரி அதை வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். அப்போ 100 வருஷம் இப்போ 50 வருஷம் தான் படிச்சுது. இப்போ நம்ம வயசு 20, இப்போ ப்ளஸ் 50, 70 வயசு இந்த 1 கோடி கிடைச்சா என்ன யூஸ் ஆகும்? அப்போ அந்த 1 கோடி வேல்யூ இருக்காதுங்களா? ஒரு சில இடத்துல 1 கோடி இருக்குங்களா? இப்போ அந்த ஒரு சுச்சுவேஷன் ஆகி போயிடும். அப்போ அந்த சுச்சுவேஷன் நினைச்சேன் லைஃப்ல வேலைக்கு மட்டும் போயிட்டு தான் லைஃப் வாழ்க்கையை ஓட்டிக்கலாம், வாழ்க்கையை வாழ முடியாது. அப்போ லைஃப்ல நம்மளும் ஒரு பிசினஸ் மேன் ஆனால் மட்டும்தான் நம்ம நினைச்சோம் நம்ம லைஃப் பண்ண முடியும். பிசினஸ் மேன் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையே, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு வாய்ப்பு உழைக்க முடியும் சொன்னா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்பு தான் இல்லை. இந்த வாய்ப்பை திருப்பூர்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங் கிடையாது, கோயம்புத்தூர் தான் அந்த மீட்டிங் கேட்டது. வந்த 1 வருஷம் நான் ஸ்டாப்பாக நான் மீட்டிங் வந்துருக்கு. இப்போ அதே மாதிரி நான் வரணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வந்த விஷயம் தான் என்னோட ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் மந்த்லி 1 lakh மேலே வாங்கின முதல் பர்சன் நான் தான். அதாவது நம்ம குடும்பத்தில், அதாவது நம்ம ஊர் உலகத்துல நம்பர் 1 வர முடியுமா? உலகத்துல நம்பர் 1 ஊர்ல நம்பர் 1, நம்ம குடும்பத்துல நம்பர் 1 நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு இல்லைங்களா? அப்ப முதல் விஷயம் அந்த ஒரு. அதே மாதிரி எங்க பரம்பரையிலேயே முதல்ல ஃபிளைட் ஏறி ஃபாரின் போனது, துபாய் ட்ரிப் அச்சீவ் பண்ணது. ரெண்டாவது விஷயம் எங்க பரம்பரையிலே ஃபர்ஸ்ட் பிராண்ட் நியூ கார் டெலிவரி எடுத்ததும் நான் தான். அப்போ இந்த மாதிரி ஃபேமிலியெல்லாம் கூட்டிட்டு முதல் டைம் இங்கே டிரைவ் பண்ணி 1 வாரம் ஆச்சு. இங்கே கூட்டிட்டு நான் வரேன், இங்கே ரெகுலேஷனுக்கு வரேன். கோயம்புத்தூர் நானே ஓட்டிட்டு வந்தேன். அந்த ஃபீல்டில் கோயிலுக்கு போகலாம், அந்த ஃபீல்டாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபீல் எல்லாமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்த வாய்ப்பு தான். இந்த இடத்துல இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோட கிரேட் லீடர், மை ஸ்பான்சர், மை குளோபல் சூப்பராக சார் மிகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆல் லோக்கல் டீமர்ஸ் அண்ட் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நான் சொல்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உப்புக்கெல்லாம் பார்க்குறீங்க, வைரக்கெல்லாம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இங்கே சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது. இது மாதிரி ஒரு டிசிஷன், ஒரு முடிவு தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும் சொல்லுவோம். மூமெண்ட்ஸ் ஆஃப் டிசிஷன் டெஸ்டினி ஷேப். அந்த மாதிரி இன்னைக்கு பூசா வந்தாலும் சரி, ஆல்ரெடி வந்ததும் சரி, ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுங்க. சம்பாதிச்சுங்க, சம்பாதிச்சா மட்டும் தான் நம்ம லைஃப் ஒரே வாழ்க்கை ராஜா மாதிரி வாழ்ந்தோம். இன்னைக்கு சம்பாத்தியம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மணி விஷயம் எல்லாமே இது பண்ணுறாங்க. இது வந்து மற்றவங்க நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணுறது அது வேணும் இல்லைங்களா? நம்ம சரி, அப்போ நம்ம ஃபேமிலிக்கான கனவுகளை நிறைவேற்றிச்சு, நம்ம கனவு நிறைவேற்றிச்சு. சரி, வாய்ப்பு கடவுளா பார்த்து கொடுத்தாச்சு. அந்த வாய்ப்பை யூட்டிலைஸ் பண்ண கண்டிப்பா இன்னைக்கு இருந்து அடுத்த 18 மாசம் உங்க லைஃப் கண்டிப்பா மாறும். மினிமம் லீஸ்ட் பாஸ் பண்ணி சொல்றேன். ஃபாஸ்டா பசி இருந்தா நீங்க 6 வாரத்திலே 12 வாரத்திலே 100 நாள் கூட அது முடியும்னு சொல்லிட்டு உங்க வாய்ப்பு நன்றி போய் இந்த இடத்துல நன்றி சொல்லி இதோட செஷன் நான் வைண்ட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச். நல்ல பாராட்டு. ஒரு 44 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு இந்த பிசினஸ் மூலமா. அதுக்கே இவ்வளவு எனர்ஜின்னா இப்போ அடுத்து வர்றது இது மாதிரி 3 மடங்கு சம்பாதிச்சிருக்காரு. ஸோ க்ளோசிங் ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் கிருஷ்ணகிரி